அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பட்டிமன்றம் செய்திக்கு முன்னால் ஒரு சில செய்தி சொல்லி பட்டிமன்ற செய்திக்கு வருகின்றேன். நான் மார்க்கு போட்டேன். போகிறதுக்கு முன்னால் எதுவும் கல்லையோ தக்காளியோ முட்டையோ தூக்கி எறிஞ்சிடாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை போட்டு போயிருக்கேன். உங்களுடைய திறமைக்கு நான் மதிப்பெண் போட முடியாது. உண்மையிலே இங்கே ஓதிய அத்தனை மாணவர்களும் திறமையானவர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு அஜர்த்து மார்க் போட்டு போயிருக்காரு. ஒரு ஊரில் அஜர்த்து மார்க் போட்டு போயிருக்காரு. தக்காளி வந்திருக்கு காரில் ஏறும் போல. அடுத்து பார்த்தா ஒருத்த முட்டையை கொண்டு அடிக்கான். அடுத்து இன்னொருத்தனை பார்த்தா சிரட்டையை கொண்டு எறிதான். அட பின்னால பார்க்கும்போது யாருன்னு கேட்டா மார்க் போட்டார்ல, ஓதுனால. யோ, எனக்கு நீ என்னையா மார்க் போட்ட? அதை மாதிரிலாம் இந்த ஊரில் நீங்கள் செய்ய மாட்டீங்க நம்பிக்கை இருக்குது. அப்படி செய்ய மாட்டீங்களா? செய்ய மாட்டோம். உங்களை பார்க்கும்போதே தெரியுது. அன்பு நிறைந்தவர்களே, பொதுவாகவே பயான் என்பது ஒரே கட்டமாக போகும், அப்படிதானே? ஒரு தலைப்பில் பேசுகிறாங்கன்னா அந்த தலைப்பை நோக்கி தான் பேசும், அந்த தலைப்பை நோக்கி தான் செல்வார்கள். இறை எச்சம், அதுக்குண்டான ஆயத்துகளையும் ஹதீஸுகளையும் சொல்லுவார்கள். பொதுவாகவே இப்போ பட்டிமன்றத்தை எல்லாருமே ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா பக்கமும் குர்ஆனும் பயானும் தான் முதலில் நடந்தது மதரசாக்களில். இப்பொழுது பட்டிமன்றம் நடந்தாதான் மதரசா. பட்டிமன்றம் நடந்தால்தான் அங்கே நிகழ்வு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பட்டிமன்றம் ஆகிவிட்டது. பட்டிமன்றம் எப்படி? பொதுவாகவே 33% பெண்களுக்கு இட ஒதுக்கீடு. இங்கே பார்த்தா 63%, 66% பெண்கள் தான் இருக்காங்க. அட 33% கூட ஆம்பளை இல்லை. 66% யார் தான் இருக்காங்க? அட பெண்கள் தான் இருக்குதாங்க. பொதுவாகவே எந்த காரியத்தையும் சாதிப்பவர்கள் யார் தான்? பெண்கள் தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக சாதிச்சிட முடியாது. முல்லா உமர், யாரு? முல்லா உமர். அவர் வீட்டம்மாவுக்கு ஒரு ஆசை. கணவன் எப்போ பார்த்தாலும் டார்ச்சல் பண்ணுறான, சோறு பொங்கு, அட அப்பத்தை சுடு, பணியாரம் சுடு, வடையை போடு, இட்லியை போடு, சட்னியை போடு, வடையில் உப்பு இல்லை, சோத்தில் உப்பு இல்லைண்டு. முல்லா உமர் மனைவிக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், கணவனுக்கு சூப்பு கொடுக்கணும். நிறையா வீட்டில் கணவன் சூப்பு குடித்ததுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் குடிப்பதே கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி சூப்பை வச்சு கொடுத்துருவாங்க. முல்லா உமர் மனைவி அதில் விதி விலக்கில்லை. அவங்க பார்த்தாங்க, கணவன் வர வேண்டும், சூப்பை குடிக்க வேண்டும், சூப்பை சுருண்டு உரிய வேண்டும். கொஞ்சம் மிளகாத்தை போய் கொஞ்சம் அள்ளி போட்டாச்சு. ஆனால் கணவன் குடிக்கணும், மண்டைக்கு உச்சிக்கு ஏறணும், உச்சிக்கு ஏறி கீழே மயங்கி விழ வேணும். அதை பார்த்து மனைவி ரசிக்க வேண்டும். எப்படி? அட யார் ரசிக்கணும்? நிறையா வீட்டில் அப்படி தானே. கணவன் அங்கேருந்து வரும்போலே பிள்ளைய பார்த்துடுது. அட கொல்லில ஓவ நிறைய பேர் பேய கணவன் மேலே இருக்கக்கூடிய அத்தனை கோபங்களை எங்கே காட்டுவது? அட பிள்ளைகிட்ட. சில நேரத்தில் அந்த சுனாமி வருது பாரு அப்படிம்பாங்க. சுனாமினா யாரு? கணவன். சுருட்டிட்டு போயிடுவார். இல்லாட்ட கணவனுக்கு பேர் குரங்கு. சில வீட்டில் வச்சிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? சில வீடுகளில் பார்க்கலாம், கணவனுக்கு பேர் அட பேய் பிடிச்ச வேலை. பிள்ளைகளை திட்டுது, அட பேய் பிடிச்ச வேலை, அட பிசாசி பிடிச்ச வேலை. அப்போ பேய்க்கும் பிசாசிக்கும் பிறந்தது எப்படி இருக்கும்? அதை யோசிக்கிறது யாரும் கிடையாது. அட பேயின்னு சொல்லிடுறது, பிசாசுன்னு சொல்லிடுறது. இப்போ இங்கே முல்லா உமர் மனைவி ஆசை என்னன்னு கேட்டால், நல்லா
சூப்பு குடிக்கணும். சூப்பு குடிச்சிட்டு அந்த மிளகாத்த பொடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்குது அந்த அம்மா. நிறைய வீட்டில் அப்படிதான் கொடுமை நடக்குது. நிறைய வீட்டில் கணவனுக்கு அப்படிதான் கொடுமை நடக்குது. உப்பு இல்லைண்டா உப்பு இல்லைன்னு சொல்லாரு. சோத்தில் உப்பு இருக்குன்னா நிறைய உப்பு இருக்குங்காரு. எப்படியாவது ஒன்று கணவன் சொல்லாரு. பார்த்தாங்க சூப்பை குடிக்கணும், மண்டையில் ஏறணும். இந்த அம்மா சந்தோஷத்தில் சூப்பை எடுத்துட்டு அதே குடிச்சிட்டு கணவனும் வந்துட்டாரு. மேஜையில் வச்சுக்கிட்டு இருந்த அந்த சூப்பை எடுத்துட்டு இந்த அம்மா கணவன் குடிக்க போறார சந்தோஷத்தில் சூப்பை எடுத்து குடிச்சு மண்டைக்கு சுருன்னு ஏறுச்சு. யாருக்கு? முல்லா உமர் மனைவிக்கு. ஏறினோடனே இந்த அம்மா அழ ஆரம்பிச்சுட்டு அந்த நேரத்தில் முல்லா உமர் உள்ள வந்தாரு. என்னம்மா அழுவுத அப்படின்னு கேட்டாரு. என்னம்மா என்னம்மா அழுவுத? எங்க அம்மாவை நினைச்சு அழுவுதேன். யார் நினைச்சு அழுவுதேன்? யார் நினைச்சு? சொல்லுங்க. எங்க அம்மாவை நினைச்சு. ஏமா உங்க அம்மாவை நினைக்க? இல்லை இல்லை, எங்க அம்மா இப்பெல்லாம் சூப்பு போட்டு தருவாங்க, அதனால் நான் நினைச்சு பார்த்து அழுதேன். சரி, மனைவி இவ்வளோ உண்மையிலே சூப்பு போட்டு வச்சிருக்க முல்லா உமர் எடுத்து குடிக்க அவருக்கு குடிச்சோடனே சுருன்னு மண்டைக்கு ஏறிச்சு. எப்படி ஏறிச்சு? சுருன்னு ஏறணுன்னே அவருக்கு கண்ணை கட்டி காத்தல் விட்ட மாதிரி இருந்துச்சு. அவரும் ஆள ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மனைவி கேட்டாங்கன்னா, நீங்க ஏன் அழுவுதீங்க? உங்க அம்மா செத்து போனா அவளும் சேர்ந்து ஒன்னிய கூட்டி போகாம விட்டுட்டாள, உன்னைய கூட்டிட்டு போகாம விட்டுட்டாள. எதுக்கு? பொதுவாகவே ஒரு கருத்தை வைக்கின்ற பொழுது இன்னொரு எதிர்கருத்தை என்ன செய்வாங்க? பட்டிமன்றம்டாலே வைப்பார்கள். பயான் என்பது ஒரே லெவலாக போகும். ஆனால் ஹஸ்ரத் இத்தனை பையங்களையும் வச்சிருக்காப்புலன்னா உண்மையிலே சாதனை தான். ஏன் அப்படின்னு கேட்டால், பொம்பளை பிள்ளையாவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கணும். ஆம்பளை பையன் அப்படி இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செய்வோம்னு கேட்டால் கேள்வி நிறைய கேட்குறது யாரு தான்? ஹஸ்ரத் ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா? கடிக்கலாமா கடிக்கக்கூடாதா? முட்டை போடலாமா போடக்கூடாதா? ஒருத்தன் அசரத்துட்ட கேட்டானா, அசரத்து 10 மணிக்கு ஒரு மாடு சாணம் போட்டது, 11 மணிக்கு ஒரு மாடு சாணம் போட்டது, இதில் எந்த மாடு 10 மணிக்கு ஒரு மிருகம் இறதுண்டது, 11 மணிக்கு இன்னொரு மிருகம் இறதுண்டது? அவர் சோசியல் சாரு, சோசியல் அசரத்து. அஜர்த்திட்ட கேட்டோடனே அஜர்ட்ட கேட்குறான், அந்த மாணவன் கேட்குறான், அசரத் முதல்ல எந்த மாடு சாணம் போட்டதுன்னு? முதல்ல எந்த மாடு சாணம் போட்டதுன்னு கேட்குறான். அசரத்து யோசிச்சு யோசிச்சு பார்க்காரு. இவன் என்னடா இப்படி கேட்குறான் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்து சொன்னாரு, டேய் சாணம் எந்த மாடு போட்டுச்சுங்கடா? 10 மணிக்கு போட்ட முன்னால் உள்ள மாடு தான் சாணம் போட்டுச்சு. அப்போ அங்கே இருந்த மாணவன் சொன்னானா, கூமுட்டை அசரத்து, கூமுட்டை அசரத்து, சாணம் மாடு முன்னால போடாது, எங்கே தான் போடும்? எங்கே தான் போடும்? பின்னால தான் போடும். அசரத்து பார்த்தாரு, ஏப்பா மோசமான வேலை இருக்கான். 3 நாளைக்கு லீவ் விட்டாரு. எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு போட்டார் அசரத்து லீவு? 3 நாளைக்கு லீவ் விட்டாரு. பயல் ஒன்று பார்க்க அஜரத்தை ஆளக்காங்கல, ஒரு வேளை ஊருக்கு பெட்டியை கட்டிட்டு போயிட்டாரோ, ஊருக்கு பெட்டியை கட்டிட்டு போட்டாரோ. 3 நாள் கழிச்சு அஜர்த்து வாராரு. எத்தனை நாள் கழிச்சு? 3 நாள் கழிச்சு அஜர்த்து வாராரு. வந்து பாடத்தில் உட்காந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிச்சோடனே பக்கத்தில் இருந்த 2வது மாணவன் அசீரா கேட்குறான். உதாரணத்துக்கு, எப்பா நான் ஒன்றும் சொல்லலை, அசீரா கேட்குறான், அசரத்து அசரத்து தோசை தோசை சுடுதாங்க, அதை ஏன் திரும்ப பிரட்டி போடுதான்னு கேட்டான். எப்படி கேட்குறான்? அசரத்து தோசை ஏன் திரும்ப புரட்டி போடுதாங்க? அசரத்து சொன்னார், அவர் என்ன செய்வார்? ஐயோ பாவம், அவர் அப்ராணி. அவர் சொன்னார், டே அது வேகாத நாளை புரட்டி போடுதாரு. கூ முட்டாச்செடுத்து திரும்ப சொன்னா, கூ முட்டாச்செடுத்து அப்படின்னு சொல்லலை, அப்படி சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லலை. அப்போ என்ன செஞ்ச? அப்படி சொன்ன உடனே கூ முட்டாச்செடுத்து அப்படி இல்லை அப்படின்னா, டே என்னடா சொல்லுத? அப்போ அவன் சொன்னானா, இப்போ அசிரா சொல்லணும் அஜட்ட, அசரத்து அதெல்லாம் இல்லை, தோசைக்கு திரும்ப தெரியாது. தோசைக்கு என்ன தெரியாது? தோசைக்கு என்ன தெரியாது? திரும்ப தெரியாது. அதனால தான் திருப்பி போடுதாங்க. பொதுவாகவே இத்தனை பையங்களை வைத்தும் இத்தனை மாணவர்களை வைத்தும்
இவ்வளவு பெண்மணிகளை வைத்தும் இத்தனை மாணவிகளை வைத்தும் உண்மையிலே பாடம் எடுக்குகின்றார்கள் என்றால் உண்மையிலே திறமைசாலிதான். ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பட்டிமன்றம் ஒரு எதிர்கருத்து அங்கே இருக்க வேண்டும். ஆண் ஒரு கருத்து சொல்கின்ற பொழுது இப்ப என்ன இன்னைக்கு தலைப்பு, சமூக சேவை தொண்டு செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் பெண்களா ஆண்களா பெண்களா? 3 பேர் யார் இருக்கா? சிங்கம் ஆம்பளை அமர்ந்திருக்கு. இந்த பக்கம் சொல்லாங்க அவன் என்ன சிங்கம், நாங்க இருக்கிறோம் ஒத்த கை பார்த்துருந்தோம் அப்படின்ட்டு அசிமா அசிரா ஃபௌசானா 3 பேரும் சொல்லாங்க. இங்க பாருங்க, இங்க மொத்தமா இருக்குது 66%, 66 86% நாங்க தான் இருக்கோம், நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கோம். அங்க இருக்குது வெறும் 14% தான் இருக்கானுவ. மொத்தம் எத்தனை சதவீதம் இருக்காங்க? 86% நாங்க தான் இருக்கிறோம். இப்பவுமே ஆள் சொல்ல ஆரம்பிச்சிட்டு நாங்க 86%. அங்க எத்தனை பேர் இருக்காங்க? அட 14% இருக்கீங்க. உங்களால ஒன்னும் செய்ய முடியாது, உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. இங்க ஆசிம் சொல்றாப்புல, அட போங்கம்மா போங்க, கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய்படியுது. கிறுக்கு பைய நாட்டாயம கிறுக்கு பைய நாட்டாயப்பல கிறுக்கு பைய நாட்டுல கேனப்பைய நாட்டாமையா, அந்த கதையெல்லாம் இருக்குது. அசரத், நாங்க சிங்கம் சிங்கம் சிங்களாத்த வரும். சிங்கம் எப்படி வரும்? சிங்களாத்த வரும். இன்னைக்கு சமூக சேவை தொண்டு செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களே அப்படின்னு பேசுறதுக்கு ஆசிம் அவர்கள் வருகிறார்கள். பேசுங்கள் வந்து. யாரும் கவலைப்படாதீங்க, தீர்ப்பு நம்ம பக்கம்தான். எப்போ நான் போனுப்பா வீட்டுக்கு, நீ டக்குன்னு சொல்லிட்டு போற பிறகு அது வேற. பேசுங்க. சலாம் சொல்வது சுன்னத்தும் பதில் சலாம் வாஜிபும் என கூறி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தம்பி, சலாம் சொல்லுது சுன்னத்து, பதில் சலாம் சொல்லுவது வாஜிபுன்னு சொல்லிட்டேன். அவங்க பதில் சலாம் சொல்லிக்கிட்டும் இல்ல. இப்ப பேசுங்க ராஜா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின். கடல் படைத்து மனித உடல் படைத்து மாண்பாய் காக்கின்ற மாபெரியோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமுன் மக்கத்து மலராய் மதினத்து சுடராய் மண்ணிலே பிறந்து மண்ணிலே மறைந்துள்ள மாணவிக்கே உரித்தாகட்டும். மாண்புமிக்க நடுவர் அவர்களே, மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, மல்லிகை மலர் போல மலர்ந்து காணப்படுகின்ற மாணவர்களே, சேவை புரிவதிலும் தொண்டு செய்வதிலும் பெரிதும் ஆர்வம். நீ பேசும் போல வைரமுத்து மாதிரியே தெரியுது தம்பி. என்ன வைரமுத்து மாதிரியே இருக்கு தம்பி, பேசுங்க. தொண்டு செய்வதிலும் சேவை செய்வதிலும் பெரிதும் ஆர்வமுள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்கின்ற தலைப்பில் ஆண்களே என்கின்ற வார்த்தையை முன்வைத்து வாதம் செய்ய வந்துள்ளேன். இந்த வாதமே தேவையில்லை நடுவர்களே, ஏனென்றால் அல்லாஹ் சேவை செய்வதற்காக வேண்டிய ஆண்களை அளவெடுத்து அனுப்பிச்சிருக்கான். என்னப்பா சொல்ல, வாதமே தேவையில்லையா? ஆமா, எதுக்குப்பா வந்து உட்காந்து பேசு. இப்ப அமைதி. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி ஆண்கள் தான் பெரிதும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சாட்சிக்கு பல ஆதாரங்களை வைக்க கேளுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, பெரிதும் ஆர்வத்தோடு இங்கே இருக்க எல்லா வேலையும் செஞ்சது யாரு? ஆண்களாக்கிய நாங்கள் தானே. உதாரணத்துக்கு நான் இனி பேசுத்தேனே இந்த டேபிள், அதை யார் நடுவர்களே எடுத்து போட்டா? அங்கே பாரு இனி பார்க்காத. உதாரணத்துக்கு நான் இனி பேசுத்தேனே இந்த டேபிள் எடுத்து போட்டது யாரு? நாங்கள் தானே நடுவர்களே. நீங்கள் உட்காந்துருக்க சேரும் நாங்கள் தான் எடுத்து போட்டோம். எங்கள் எதிரணிக்காரங்க உட்காந்துருக்க சேரும் நாங்கள் தான் நடுவர்களே எடுத்து போட்டோம். இது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வீட்டுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி முன்னாடிலாம் நன்னிமா கஷ்டப்பட்டு அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி மிக்சியில் அரைக்கணுன்ட்டு மிக்சி வாங்கி கொடுத்தா அவங்க இதை ஒழுங்காக பயன்படுத்தாமல் எங்களை வச்சு அரைக்க வைக்காங்க நடுவர்களே. ஐயோ பாவம்பா, நீ வீட்டில் அரைக்க வைப்பா? ஆமாம் ஆமாம் நடுவர்களே. உங்கள் அம்மாட்ட கேட்டால் தெரியும். கொடுங்க. வேணாம் பேசு, கேட்டுக்கிறோம், போகும்போல கேட்டுக்கிறோம். இப்போ பேசுங்க நடுவர்களே. உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரிட்ஜை எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரிட்ஜில் நேரத்துக்குள்ள குழம்பு முந்தானத்துக்குள்ள குழம்பு ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள குழம்பெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அதவங்க வச்சிருந்து உள்ளே ஊசி போன எடுத்து அதிக தூரம் ஊற்றுனா ஏன் அப்படிதான் உங்கள் வீட்டில் சாப்பிடுதீங்களா? ஆமாம் நடுவர்களே. எம்மா இந்த பயலுக்கு சோறு கொடுக்காங்கம்மா. எனக்கு சாப்பாடு கிடையாதோ? அஜர்த்து வீட்டில் இருக்கு. நீ பேசுதா?
இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, அதை எடுத்து தூர ஊற்றுனா ஏம்ல ஊற்றுனேன், நாளை காலையில் உனக்கு ஸ்கூலில் ஏற்றாமல் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்லை, இப்போ அவங்களுக்கு வாஷிங் மிஷின் ஒன்று வீட்டில் கைட்டு சோப்படுதாங்கன்னு சொல்லி வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா அதில் இவங்க சோப்படாமல் அதை எங்கள்கிட்டே தராங்க. அதில் நாங்களே மறுபடியும் சோப்பட்டு மேலே கொண்டு காய் போடுறதுலேருந்து கீழே 8 வரது வர நாங்களே செய்தோம். இது மட்டுமா நடுவர் அவர்களே, அன்றைய காலகட்டத்தில் கர்ம வீரர் காமராஜரை எடுத்துக்கோங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்கின்ற காலத்தில் சில குழந்தைங்க பசினாலே இறந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட வந்தாச்சு இப்போ கல்வியை கற்றுக்கட்டுமேங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி கொண்டு வந்தார் நடுவர் அவர்களே. இது எதுக்காண்டி? ஒரு சமூக சேவையின் மனப்பான்மையோடு தானே கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இப்போ நம்ம நாடு சுதந்திரம் பெறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு காந்தி சுபாஷ் இப்போ முட்டையும் போடுதாங்க தெரியுமா காலையில் முட்டையும் போடுதாங்க. நடுவர் அவர்களே, காலையில் இட்லி தான் கொடுக்காங்க எங்கள் ஸ்கூலில். இட்லி வேற கொடுக்காங்களோ? சரி, எங்கள் ஊரில் முட்டை கொடுக்காங்க. சரி பேசுங்க. இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, நம்ம நாடு விடுதலைப்படுறதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும் போராடினாங்க. காந்தி தன்னோட அஹிம்சை வழியில் போராடினாலும் சுபாஷ் சந்திர போஸ் தான் இராணுவ வழியில் போராடி அஹிம்சையும் இராணுவம் தானே சேர்ந்து நம்ம நாட்டை மீட்டு கொடுத்துச்சு. இதை கூட திப்பு சுல்தானும் நம்ம நாட்டுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் தான் முதல்ல வீரங்கியை கண்டுபிடிச்சார். இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, அவரே எல்லா மக்களும் ஒன்றா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி 156 கோயில் கட்டி கொடுத்தாரு. இது மட்டுமா நடுவர் அவர்களே, ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டுக்காண்டி எத்தனை கோயில் சொல்லுங்க? 156. 156 கோயில் திப்பு சுல்தான் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு செய்தி, அற்புதமான ஒரு செய்தி, இன்னைக்கு சமூகத்திற்கு தேவையான செய்தி. பேசுங்க. இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, நம்ம நாட்டுக்காண்டி முதல்ல ஏபிஜே அப்துல் கலாம் தானே ஏவுகணையை ஏவினாரு. அது மட்டும் இல்லை, அவர் தான் முதல்ல நம்ம நாட்டுக்கான நியூக்ளியர் பாம்பையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இப்படி நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டியே பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, ஜவஹர்லால் நேருவா. அவங்க வாழ்கின்ற காலத்தில் நிறைய அற்புதமான சமூக சேவையின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது மட்டுமா, அவங்க சமூக சேவையின் திட்டத்தை கொண்டு வந்து தன்னோட முடிஞ்சு பெறக்கூடாதுன்னு சொல்லி தன் மகளான இந்திரா காந்திட்டையும் சொல்லி அந்த சமூக சேவையை மேலும் வளர வச்சாங்க நடுவர் அவர்களே. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தது போனால் அன்றைய காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் நடந்த ஒன்று சொல்லுதேன் கேளுங்க. ஒரு நாள் இரவு அண்ணல் நபியின் அன்பு தோழர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனியாக வீதியில் சென்று கொண்டு இருக்கும்போது அன்றைய மக்களை ஆளுகின்ற ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தூரத்தில் ஒரு வீட்டிலேருந்து வெளியேறதை பார்த்ததும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அதுவும் இந்த நேரத்தில் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வீட்டிலேருந்து வெளியில் வராங்களேன்னு பார்த்ததும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மறுநாள் காலையிலே அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே கண்ணு தெரியாத மூதாட்டி இருப்பதை பார்த்ததும் அந்த மூதாட்டி கிட்ட கேட்காங்க, நேற்று ஒருத்தவங்க வந்தாங்களா, அவங்க யார், எதற்காக வந்தாங்கன்னு சில கேள்வியை எழுப்பினும் போது அந்த மூதாட்டி சொன்னாங்க, ஆமாப்பா, அவர் நேற்று மட்டும் வரவில்லை, சில காலமாகவே என் வீட்டுக்கு வந்து எனக்கு பணிவிடை செஞ்சுட்டு போவாங்க. அவர் யாரோ ஒருவர் அல்ல, நம்ம நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி சொன்னாங்க நடுவர் அவர்களே. அந்த வீதியில் எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க, யாராச்சும் இப்படி ஒரு மகத்தான செய்து காட்டினாங்களா? நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதியாக இருந்தாலும் இப்படி ஒரு மகத்தான சேவையை செய்து காட்டி உலகத்தில் உள்ள எல்லா ஆட்சியாளர்களுக்கும் உன்னதமான எடுத்துக்காட்டாக வாழ்ந்து பிறருக்கு சேவை புரிவதில் பெரிதும் ஆர்வமுள்ளவர்கள் ஆண்களாக தான் இருக்கிறார்கள் என்பதை உணர வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, டாக்டர் அண்ணா அம்பேத்கரை எடுத்துக்கோங்க. எத்தனையோ லைப்ரரியில் போய் நமக்காண்டி உட்காந்து நம்ம நாட்டுக்காக அரசியல் பொது அமைப்பு திட்டத்தை எழுதுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்தாங்க. ஜாதி மனம் இனம் எதுவுமே பார்க்காம எழுதி கொடுத்தாங்க நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்லை, இவங்க அண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் சொல்லட்டுமா, எனக்கு எதிரணிக்காரங்களோட தண்டவாளத்தை அவங்க காலையில் எஞ்சி பல் தேய்க்காங்களோ இல்லையா நடுவர் அவர்களே, நல்லா உட்காந்து ஃபோனை தேய்க்காங்க. காலையில் எஞ்சி வாய் கழுவாமலே உட்காந்து வாட்ஸ்அப் பார்க்காங்க. என்ன திரும்ப சொல்லு? காலையில் எஞ்சி வாய் கழுவாமலே உட்காந்து வாட்ஸ்அப் பார்க்காங்க நடுவர் அவர்களே. அப்படியா? ஃபேஸ் கழுவாமலே உட்காந்து ஃபேஸ்புக் பார்க்காங்க. டீ குடிக்காம உட்காந்து ட்விட்டர் பார்க்காங்க நடுவர் அவர்களே. இன்ட்ரெஸ்டே இல்லாம உட்காந்து இன்ஸ்டாகிராம் நோண்டுதாங்க. எப்போ நாங்க மதரசாக்கு வரலன்னு கவலைப்படுக்கிறோம், இப்பெல்லாம் செய்தாங்க. ஆமா நடுவர் அவர்களே. சொல்லு சொல்லு. எப்பா ஏ ராஜா அமைதியா இருங்க. இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இவங்க எப்பண்டா வீட்டிலேருந்து தந்தைமார்கள் வெளியில் போவாங்கன்னு சொல்லி காத்திருந்து மறுபடி வெளியில் போனதும், உதாரணத்துக்கு எங்கள் வீட்டை எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா வெளில போனதும் எங்கள் அத்தா காலையில் வெளில போயிட்டாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க. ஃபோனை தூக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு அமேசானு ஃப்ளிப்கார்டு அந்த பாரு உங்கள் அம்மா உனக்கு போனோன்னு விடாதீங்கம்மா, இவனை இந்த பேரை விடாதீங்க. உங்களை இப்பவுமே போட்டு நடுவர் அவர்களே, உதாரணத்துக்கு தான் எடுக்க சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்லு, உங்கள் அம்மாவை இப்பவுமே உங்கள் அத்தாட்ட போட்டு கொடுக்க. உங்கள் அத்தா வந்திருக்காருன்னு தெரியல, ஆனால் இங்கே போட்டு கொடுக்க நல்லா. சொல்லு. உதாரணத்துக்கு இப்போ எங்கள் வீட்டை எடுத்துக்கோங்க. எங்கள் அத்தை காலையில் வெளில போனாங்கன்னா சாயங்காலம் தான் வராங்க. ஆனால் எங்கள் அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அமேசானு மீஷோ ஃப்ளிப்கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு சொல்லி எல்லா கார்டுலையும் ஆர்டர் போட்டுருந்தாங்க.
கடைசியில் பார்த்தா எங்கள் அத்தா ஏடிஎம் கார்டு தான் கரியாவது நடுவர் அவர்களே. என்னதுப்பா ஏடிஎம் கார்டா? ஆமா, அப்ப அந்த மாசம்ல செலவுக்கு என்ன செய்ய, ரொம்ப வறுமையோட வாட்டிக்கிறாங்க. சரி பேசுங்க. எனக்கு அடுத்து பேச போகிற சகோதரி என்ன பேசுதாங்கன்னு எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது, ஏன் அங்கே இருக்க யாருக்குமே புரியாது. எனக்கு ஊர் என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிம் வெளுத்து வாங்கிட்டாப்புல, அம்மியில் ஆரம்பிச்சாப்புல. எங்க ஆரம்பிச்சாப்புல? இப்பமெல்லாம் அம்மி யாருக்கும் தெரியாது, வேண்டாம் பாட்டு படித்தா தெரியும். அம்மி 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 மிதிச்சு அப்படின்னு பாட்டு படித்தா தெரியும். அம்மிக்கல்லாம் இப்பமெல்லாம் அம்மிக்கல் எதுக்கு பயன்படும் தெரியுமா? மாமியார் தலையில் போட. அன்புக்குரிய தாய்மார்களே, அசீம் வைத்த கருத்து உண்மையிலே அற்புதமாக ஒவ்வொரு கருத்தையும் வைத்தார். அம்மியில் ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜில் ஊசி போன ஆணம், கெட்டு போன சோறு, அதையும் ஒத்துக்கிட்டாப்புல. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி தான் தருது. எங்கள் அத்தா வெறும் ஏடிஎம் கார்டு. எங்கள் அத்தா என்ன வச்சிருக்காரு? எங்கள் அத்தா எவ்வளோ தான் உழைச்சிட்டு வந்தாலும் வெறும் ஏடிஎம் கார்டு, செல்லாத காசு அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டான். எங்கள் அத்தா வெறும் செல்லாத காசு. ஆண்கள் தான் சேவை செய்கின்றார்கள், ஆண்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கின்றார்கள் என்ற செய்தியை ஆழமாக பதிவு வைத்திருக்கிறார். அது ஒரு செய்தி சொன்னாப்புல திப்பு சுல்தான். உண்மையிலே இந்த சமூகம் மறக்கக்கூடாது. இன்னைக்கு பாபர் மஸ்ஜிதில் இருந்து ஆரம்பித்து நானவாப்பி மசூதி வரைக்கும் அவர்கள் கை வைத்து விட்டார்கள். இன்றும் ஒரு மசீது அல்ல, பல ஆயிரம் மசீதுகளை அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் தொண்டு சேவை செய்வதில் ஆண்கள் மிக பெரிதும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். உதாரணமா திப்பு சுல்தான். இன்னைக்கும் சங்க பரிவார்களுக்கு திப்பு சுல்தானுடைய பேரை கேட்டாலே நடுங்குது. திப்பு சுல்தானுடைய பேரை கேட்டாலே நடுங்குது. அந்த செய்தி என்பது அற்புதமான செய்தி. இந்த செய்தி அம்மிக்கல் எடுத்தாப்புல, ஃப்ரிட்ஜ் எடுத்தாப்புல, கடைசியில் அத்தா செய்தி சொன்னாப்புல, எங்க அத்தா காலையில போச்சு, எத்தனை மணிக்கு வருது? சாயந்தரத்தை வருது. எங்க அம்மா பல்லு கூட தேய்க்கல. கடைசியில் அவன் அம்மா பல் தேய்க்காதுன்னு சொல்லிட்டான். பல் தேய்க்கல. எங்க அம்மா எடுத்து எதைத்தான் பாக்கு? எதைத்தான் பாக்கு? செல்போனை தான் பாக்கு. அப்ப இவனுக்கு காலையில சாப்பாடு போட்டதெல்லாம் வேஸ்ட், சாப்பாடு போட்டதெல்லாம் தெரியல, டீ கொடுத்தது தெரியல, அவன் போனாலும் தலை சீவுடுது தெரியல. அப்படி டேய் இதெல்லாம் நாங்க தான்டா கொடுத்தோம். இதெல்லாம் யார் கொடுத்தா? உனக்கு எங்களை மாதிரி பொம்பளை தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லுவதற்காக வேண்டி சமூக சேவை தொண்டு செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள். இப்போ ஆசிம் அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்கு அசிமா அவர்கள் இதோ வருகிறார்கள். மாமா பார்க்கும் போலே ஒரு மாதிரி முறைச்சிட்டு போறேன். பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் த்வய்யிபன் பாரகன் ஃபீஹ் அலா குல்லி ஹால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் ஹல்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். வானுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஆதி நபி அந்த நபி, அருள்மறை தந்த நபி, இருளகன்ற வந்த நபி, அகம்புறம் இரண்டுக்கும் என்றுமே சொந்த நபி ஆகிய நபிகள் நாயகத்திற்கே சலாத்தும் சலாமும் சொந்தமாக்கி நான் சொல்ல வந்த கருத்துக்களை இப்போ சொல்கிறேன். எனக்கு முன்னால் பேசுகிற சகோதரர் என்ன பேசினாலும் எனக்கும் புரியலை, உங்களுக்கும் புரியலை. ஃபர்ஸ்ட் அவருக்கே புரிஞ்சான்னு எம்மா அங்க பாரு, அவனுக்கு என்ன சொல்லான்னு தெரியல. அவங்களுக்கு மட்டும் தான் புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கே புரிஞ்சான்னு தெரியல, ஏதோ பேசணும் உங்களுக்காண்டி பேசிட்டு போறாரு. என்னம்மா இப்படி சொல்லுத? பேசு. அவர் பெத்த தாய், ஒரு பெண் தாங்கிறதே மறந்து பேசிட்டு போறாருன்னா பாத்துக்கோங்களே. நல்லா போடு. எங்களையா சொல்லுத? சொல்லு. படுவாயு பேல சொல்லு. அவர் பேசினல எனக்கு புரிஞ்ச 2 பாயிண்ட் நான் சொல்றேன், கேளுங்க. கேக்க
என்னமோ பெண்கள்லாம் வீட்டில் வேலையே பார்க்க மாட்டாங்களாம், எல்லா வேலையும் ஆண்கள் தான் பார்க்குற மாதிரி அவர் பேசிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு பசங்கள்லாம் பாதி நேரம் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அவர் சொன்னார், நாங்கள்லாம் காலையில் எழுந்துச்சு பல்லு கூட தைக்காமல் செல்லத்தான் நடந்தோன்ட்டு. இவங்கெல்லாம் லீவ் விட்டா போதும், எப்படா லீவ் விடுவாங்கன்னு தான் பார்ப்பாங்க. காலையில் வீட்டை விட்டு போகிறது, எப்போ வராங்கன்னே தெரியாது. ஆனால் இடையில வந்துட்டு போவாங்க. அது எதுக்கு தெரியுமா கேட்டால் உணவு இடைவேளையாம் வந்து நல்லா கொட்டிக்க மட்டும் தெரியும். அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச தெரியாது இவங்களுக்குலாம். நடுவர இப்படி போய் சொல்லுதேம்மா. அசீம் எவ்வளோ வருத்தப்படதாக்கும் பாரு. அவன் மீசையை முறுக்கி விட்டு ஏற்கனவே இப்போ இந்த அருமை மீசை பிள்ளைக்கு வந்திருக்கு. நீ அவனை கொட்டிக்கிட்டு எங்களை குறை சொல்லுதிய அப்படின்ட்டு இப்படி பேசுதியம்மா. சொல்லுமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா நடுவர்களே? என்னம்மா தெரிஞ்சு சொல்லு. இவங்க என்ன தெரியுமா, லீவ் விட்டா போது எங்க தெரியுமா வருவாங்க? இந்த கபூர்ஸ்தானுக்கு தான் வருவாங்க. எதுக்கு தெரியுமா? கபடி விளையாடுறதுக்கு. உங்களுக்கு தெரியாது, எங்க ஆசத்துல வேணுமா கேட்டு பாருங்க, நல்லா தெரியும். அப்படியா? நீ சொல்லுது உண்மை மாதிரி தெரியுதுமா. கபூருக்கு தான் வருவாங்களோ? எங்க எப்போ? ரைட்டு தான், நீங்க சொல்லுது ரைட்டு தான். ஓ இந்த ஜனாசா துளிக்கம்மா. ரைட்டு. சொல்லுங்க. எதுக்கு வாரீங்கன்னு கேட்டா, கபூர்ஸ்தான்ல குழி வெட்ட வாரம் உருட்ட வண்டி. அது என்னதுமா? அடா தம்பி அழுதுறாத, உன்னை பார்க்கும் போது அழுது மாதிரி தெரியுது. எனக்கு முன்னால் பேசுற சகோதரர் சொன்னாரு, இன்னைக்கு நான் உட்காந்துருக்க சேர் அவர் தான் எடுத்து போட்டாராம், அவர் உட்காந்துருக்க சேர் அவர் தான் எடுத்து போட்டாராம், ஏன் நீங்க உட்காந்துருக்க சேரை கூட அவர் தான் எடுத்து போட்டாராம். இன்னைக்கு எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சாராம். இப்படி ஒரு நாள் 2 நாள் வேலை பார்த்துட்டு இப்படி சொல்றார. இங்க மாசம் பெண்கள் பயணம் நடக்கும், உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன். நீங்க கூட ஒருக்கா வந்திருக்கீங்க. அப்ப யார் தெரியுமா? ஆமா வந்தம்மா. அப்ப யார் தெரியுமா அங்க கிளீன் பண்ண வருவா? நாங்க தான் வருவோம். ஒரு நாள் வரும்போது என்ன தெரியுமா ஆச்சு நடுவர்களே? என்ன சொல்லுமா, என்ன ரகசியமா சொல்லுமா? இங்க வந்து பார்த்தா ஒரே கபூர்ஸ்தான்ல இருந்து புகையா கிளம்புது. எங்களுக்கு என்னது புகையாவா? எதுவும் ஆவி வெஞ்சு விட்டாமா? சொல்லுமா. இங்க வந்து பார்த்தா கபூர்ஸ்தான்ல இருந்து ஒரே புகையா கிளம்புது. எங்களுக்கு பார்த்துட்டு பீதியை கிளப்பிட்டுருச்சு. அது வேற நைட்டு போலையா, சரியான பீதி. பார்த்தா இந்த பயல்வ கபடி விளையாடுறீங்க பாருல, அங்க இருந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கபுராளிகள்லாம் அங்க வேதனையில இருப்பாங்க. இவங்க வேற இன்னும் கொஞ்சம் வேதனையை உண்டாக்கிட்டு இருக்கானுங்க. கபடி வேண்டாம், சும்மா விளாண்டுட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு கொசு கடிக்குதான், அதுக்கு அங்கே இருக்க செடியெல்லாம் பிச்சு போட்டு தீயை பற்றி விட்டுட்டு போகிறாங்க. இதில் எங்கே நடுவர்களே சேவை இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சேவை செய்தலும் தொண்டு புரிதலும் ஃபஸ்ட்டு யாரிடம் தான் ஆரம்பிக்குது? ஒரு பெண்ணிடம் இருந்தா. ஒரு தாய் தான் வயிற்றில் ஒரு பிள்ளையை சுமக்கும் போது இருந்தே சேவை செய்ய ஆரம்பிச்சிருதா. எவ்வளோ அவளுக்கு பிடிச்சது எவ்வளோ ஆனால் இருக்கும். டாக்டர் பேச்சை கேட்டு இதை சாப்பிடாம இருந்து அதை சாப்பிடாம இருந்து கண்டதையும் சாப்பிட்டு வாந்தி எடுத்தது யாரு? ஒரு தாய்ங்கிற இடத்துல இருக்கோம் ஒரு பெண் தானே. இதை யாரால தான் மாற்ற முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் மறந்துட்டு இவங்க பேச வந்துட்டாங்க. வீட்டுக்கு போனாதான் தெரியும் யார் சோறு போடுவான்ட்டு. அவங்க அம்மா சோறு போடுவாங்களா இல்லாட்டி அவங்க அத்தா சோறு போடுவாங்கன்ட்டு. எதிரணிக்காரங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். முக்கியம் இல்லை, அவங்களுக்கு சோறு தான் முக்கியம். வடகர புரோட்டாப்பா பேசு. இப்போ அந்த தாயே எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம் மேம். அவளை பிரசவத்துக்காண்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவளை வந்து அங்கேருந்து பார்த்துக்கிறது யார்? அவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ தானே, வேற யார் பார்க்க? இப்போ அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளைக்காக எவ்வளோ கஷ்டப்படுவா. அந்த பிள்ளை 1க்கு போயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது, 2க்கு போயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது யார்? தாய்ங்கிற இடத்துல இருக்க ஒரு பெண் தானே. இப்போ அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கிறோமே. கடைசியில் ஆம்பளை ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டேன், நீங்களும் அண்டா முட்டைன்னு சொல்லுத அப்படி தானே? சொல்லு.
இப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கிறோமே, அந்த பிள்ளை நைட்டு போல் எழுந்துச்சி ஏமா எனக்கு பசிக்குதுன்னு அப்படின்னு கேட்டா அந்த நடுராத்திரின்னு கூட பார்க்காம அந்த பிள்ளைக்கு பால் ஆற்றி கொடுத்தது யாரு? தாய்ங்கிற இடத்துல இருக்க ஒரு பெண் தானே, வேற யாரும் செய்தா? இல்லாட்டா அவங்க தாய்க்கு நிகராக அக்காவோ சின்னம்மாவோ தான் செய்கிறாங்க. இது இப்போ வரைக்கும் நிறைய வீட்டில் நடக்க தான் செய்யுது. நீங்கள் வேணா கேட்டு பாருங்க நடுவர். சொல்லுமா கேட்டுருவோம். சொல்லு. இல்லாட்டா அந்த பிள்ளை போய் தான் அவங்க அத்தாவை எழுப்புதா. அத்தாவை எழுப்புனாலும் அவங்க அத்தை என்ன சொல்லுவாங்க? இந்த சனியை வேற நேரங்காலம் தெரியாம வந்து மண்டையை கிரிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. ஏம்மா பார்த்து பேசு, இங்கே இருக்காள் போல சனிங்கனிங்க. அவன் பின்னால் வந்து வெளுத்துற போகிறான். அவன் சிரிப்பே சரியில்லை. சொல்லு. நடுவர்களே, எனவே நான் அடிச்சு சொல்றேன், சேவை செய்தலும் தொண்டு புரிதலும் பெரிதும் ஆரம்பிலவங்க பெண்களாகத்தான் இருக்காங்கன்ட்டு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு மதரசாவே வச்சுக்கிறோமே, இவங்களெல்லாம் மதரசாக்கு எழுப்பி விடுறது யாரு? இவங்களை 6 மணிக்கு மதரசா வர சொல்றதுக்கு 3 மணிலேருந்து ஏழை எந்திரின்னு கத்துனாதான் இவங்க 6:30 மதரசாக்கு வருவாங்க. எப்படி எழுப்பி விடுவாங்க? ஏழை எந்திரி எழுந்திரல, ஏழை எந்திரி எழுந்திரல அப்படியாம சொல்லாங்க. சனியன சொல்லுமா. சொல்லுமா, உண்மையாப்பா? சொல்லுப்பா. எம்மா அவனை விட்டுற மாட்டானு போல தெரியுது. பேசு. இது எங்க வீட்டுல நடக்க போய் தானே நான் சொல்றேன். எங்க அம்மா என் தம்பி எழுப்பிடுறதுக்குள்ளேயும் படாத பாடுபடுது. எப்பா எனக்கும் எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த தம்பி யாரா? தொம்பி உன் தம்பி எந்திக்கு சொல்லடா, உட்காரா. கல்ல கொண்டு அங்கிருந்து எரிஞ்சிடாத உங்க அக்காவை. பேசுமா. இப்ப நான் சொல்லும் போதே பாருங்க, எல்லா தாய்மார்களோட மூஞ்சில எவ்வளவு பிரைட்டா லைட் எரியுதுன்ட்டு. எங்கம்மா இந்த ரைட் போடுறதுனால தெரியுதோ? ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. யாரும் பயப்படாதீங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நடுவர்களே எல்லாம் உருட்டு தான், பச்சையா உருட்டுவாங்க. எல்லாரும் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு என்னதுமா புது பாசையா இருக்குதா? அட புள்ளிங்கோ உருட்டு. அடுத்து வடை நம்ம பிள்ளைங்க. சரி சொல்லுமா. எனக்கு முன்னால் பேசுகிற சகோதரர் சொன்னார், இந்த மண்டபத்தை கட்டினது கூட ஒரு ஆண் தான்ட்டு. அவன் அம்மா அந்த ஆணை பெற்று போடுறதே ஒரு பெரிய சேவை தான். அதெல்லாம் அவர் மறந்துட்டு பெருசாக பேச வந்துட்டாங்க. பட்டிமன்றத்தை இவங்கெல்லாம் சீக்கிரம் இறங்கி கீழே போக சொல்லுங்க நடுவர் அவர்களே. எங்கம்மா எங்கே போய் சொல்ல? வீட்டுக்கா? அவன் சொல்லிட்டான், எனக்கு போனால் ஊசி போன சாப்பாடு தான் கிடைக்கும். அவங்களாம் ஆல்ரெடி சாப்பாடு வாங்கிட்டாங்கல்ல, போக சொல்லுங்க. சரி, அப்ப ரெடியா தான் இருக்க பத்தி விடுறதுக்கு ஆள. பேசுங்க. அன்பிற்கினிய நடுவர் அவர்களே, தாயின் பாசத்தை தாண்டி எந்த ஆணின் சேவைதான் உயர்ந்ததாக இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒன்று சொன்னா நம்ம எல்லாத்துக்கும் நல்லா புரியும். எங்களை மாதிரி ஸ்கூல் படித்த பிள்ளைங்க திடீர்னு ஸ்கூல் விட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சிரும். நாங்களும் வேற வழி இல்லாம நனைஞ்சுக்கிட்டே வருவோம். எப்பா வீட்டுக்கு வந்தாச்சுன்னு பார்த்தா வீட்டில் உட்காந்து ஹாயா டிவி பார்த்துருக்கு. அத்தனை சொல்லுவாங்க. என்னமா சொல்லுவாங்க? சொல்லு. ஏரோ மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி காலுத வருது பாருன்னு சொல்லுவாங்க. யாரம்மா? எங்களதான். உங்களையம்மா? என்னைக்குமே சரி சொல்லுங்க. பக்கத்து ரூம்ல உட்காந்து ஜாலியா செல்லுல கேம் விளையாண்டுட்டு இருக்க தம்பி என்னத்தம்மா சொல்லுவான், ஏதா இவ வேனுக்குனே தான் மழையில நினைச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லி ஏறிற தீல எண்ணெய ஊத்துவான். உன் தம்பி என்ன சொல்லுவான்? வேனுக்குனே மழை. என்னது? வேனுக்குனே மழையில நினைச்சிட்டு இருக்கான். டேய் விடாதடா ஆளை பார்த்து வச்சுக்கூடா. பேசுமா. ஆனா அடுப்படியில ஈடு பொடிய வர செஞ்சுட்டு நம்ம அம்மா என்னமா செய்வாங்க, டவலை எடுத்துட்டு வந்து இந்த பாலா போன மாலை என் புள்ள வரும்போது தான் வரணுமான்னு சொல்லி மாலையை கரைச்சி கொட்டுவாங்க. நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவன் பேக்கில் தான் எவ்வளோ புக்கு இருக்கு, ஏதாச்சும் ஒன்று எடுத்து தலையில் வச்சுட்டு வர வண்டி தானே சொல்லுவாங்க. அப்போ பக்கத்துலேருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். கழுத மாலையில போய் நினைச்சிட்டு வந்துருப்பாரு. கழுத மாலையில ஒரே கழுதுங்கம்மா, ஒன்றுமே புரியலம்மா. ஒரே கழுதுங்க. கடைசியில் பார்த்துக்கோம்மா, தம்பி இருக்கான். காய்ச்ச வந்தா யார் பாப்பா, நான் தானே பாப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்குது நடுவர்களே. சொல்லுமா.
ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க யார்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி. ஐஷா ரலியல்லாஹு தஆலாக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் திருமணம் ஆகும்போது ஐஷா ரலியல்லாஹு தஆலா வயது வந்து 7லேருந்து 8க்குள்ள தான் 7லேருந்து 9க்குள்ள தான் இருந்துச்சு. ஐஷா ரலியல்லாஹு தஆலா இளமை பருவத்தை அடையதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ ஐஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சுருப்பாங்க? கணவனும் இல்லை, பிள்ளையும் இல்லை. அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க? இந்த சமூகத்துக்காண்டி சேவை செஞ்சுருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக்கிட்ட ஹதீஸு, சூரா, துவா எல்லாத்தையுமே சஹாபாக்களுக்கு எத்தி வச்சாங்க. இதுவே ஒரு பெண்ணிடம் தான் ஆரம்பித்த ஒரு பெரிய சேவை தான். நடுவர்களே, சிந்திக்கும் ஆற்றலுடையவர்களே, உங்கள் சிந்தனை கொஞ்சம் சீதூக்கி பாருங்கள். எந்த ரூபத்திலும் சரி சேவை செய்தலும் தொண்டு புரிதலும் பெரிதும் ஆர்வமுள்ளவங்க பெண்களாகத்தான் இருப்பாங்க. எனவே சேவை செய்தலும் தொண்டு புரிதலும் பெரிதும் ஆர்வமுள்ளவங்க பெண்களே பெண்களே என்று கூறி என் அணிக்கு திருப்பி தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அசிமா வெளுத்து எடுத்துட்டாப்புல ஆரம்பிச்சாப்புல புகை. அங்கேருந்து ஆரம்பித்து ஆஸ்பத்திரி, டே உங்களெல்லாம் பார்க்குது நாங்கள் தானடா அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடித்தார்கள். ஐஷா நாயகத்திற்கு குழந்தை கிடையாது, ஆனால் இந்த சமூகத்திற்கு சேவை செய்தது யார் தான்? ஐஷா நாயகம். அதிகமான ஹதீஸுகளை இந்த சமூகத்திற்கு தந்தது யார் தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலிருந்து அதிகமான ஹதீஸுகளை தந்தவர்கள் யார்தான்? ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தான். அன்புக்குரியவர்களே, அசிமா அவர்கள் ஆசிம் சொன்ன ஒவ்வொரு சொல்லுக்கும் பதில் கொடுத்தார். இப்போ அசிமாவுக்கு பதில் கொடுக்கணும். அசிமாவுக்கு பதில் கொடுக்கணும். எம்மா பெத்ததெல்லாம் ரைட்டு தான், நீங்கள் ஐஷா நாயகம் செய்தி சொல்லியிருக்கீங்க, ரைட்டு தான். பால் கொடுத்தது ரைட்டு தான். ஆஸ்பத்திரியில் எங்களை மாதிரி பொம்பளை புள்ள தான் பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்லுது ரைட்டு தான். நாங்கள் என்னென்ன செய்கிறோம், நாங்கள் இப்படிலாம் நீங்கள் செய்தீங்க. அடா ஆனா பிறந்துட்டா மட்டும் போதாது, உங்களை பெற்றது யார் தான்? நாங்கள் தான், எங்களை மாதிரி பொம்பளை தான் அப்படிங்கிற செய்தியை அற்புதமாக சொல்லிவிட்டு சென்றார். இப்பொழுது அதுக்கு பதில் கொடுக்கும்ல ஹலீம் அவர்கள் இப்பொழுது அதற்கு பதில் கொடுக்கிறார்கள். வாருங்கள், சமூக சேவை தொண்டு செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களே என்று. தம்பி என்னப்பா அசீராவுக்கு ஹலீமுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குதே, ஆளும் பவள மாதிரி இருக்கப்பா, பேசுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகான ஆட்சி புரியும் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் அர்ப்பணமாகட்டும். சலாத்தும் சலாமும் அண்ணல் எங்கள் கோமான் அருவுலகின் சீமான் அருள்மறை பெற்ற அல்லாஹுவின் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் மற்றும் அனைவர் மீதும் அமையட்டும் என்று கூறி என் வாதத்தை துவக்கம் செய்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சொன்னிச்சு, சேவை செய்வதையும் தொண்டு செய்வதையும் அதிகமாக ஆரம்பவங்க பெண்கள் தான் சொன்னிச்சு. அதோட சேர்த்து சில செய்திகளும் சொன்னிச்சு. அதெல்லாம் யாரும் நம்ப வேணாம். தாயாக இருக்கிற எந்த பெண்டையும் கேட்டு பாருங்க, ஏம்மா உன் உடம்பு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு பிள்ளைய பார்க்கன்னு கேட்டால் அம்மா தாய் என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன செய்கிறது, பெற்று தொலைஞ்சாச்சு, வளர்த்து தான் ஆகணும் அப்படின்னு கோத்தோட தான் சொல்லுவாங்க. சில தாய்மார்கள் வேணால் விதி வழக்கா இருக்கலாம், நம்ம செங்கோட்டை தாய்மார்கள் மாதிரி. நடுவர்களே, செங்கோட்டை தாய்மார் எப்படிப்பா அழகாத்தான் சொல்லுது, சொல்லு. நடுவர்களே, தான் வீடாக இருந்தாலும் சரி அடுத்த வீடாக சேர்ந்தாலும் சரி சேவை செய்வதில் ஆண்களும் சளைத்தவங்க கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டில் ஓடையோ சாக்கடையோ அடைச்சிருக்கு, அதை அகற்றிவிட போகிறது முதல்ல போகிறது யார்? நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைங்க தான். ஆனால் அம்மா அம்மாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்கள அடித்து உனக்கு எங்களை தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டிலே இருக்க வச்சுருவாங்க. இதே தந்தைமார்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காண்டி சேவை செய்யணும்னு சொல்லி நபியோட வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்களுக்கு சேவை செய்வதில் பக்கபலமாக இருப்பாங்க. நடுவர்களே, ரோட்டில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் ஒரு பெருச்சாளி செத்து கிடக்கு. பெண்கள் பார்த்து என்ன செய்வாங்க? ஐயே அப்படின்ட்டு அந்த ஒரு ஓரமாக போயிடுவாங்க. ஆனால் ஆண்கள் என்ன செய்யுமா தெரியுமா? அந்த பெருச்சாளி எடுத்து ஓரமாக போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ண பிறகு தான் அந்த இடத்த விட்டே போவாங்க. நடுவர்களே என்ன எதிரணிக்காரங்க சொன்னாங்க, பெருச்சாளிக்கெல்லாம் போவானா? ஒரு பூச்சி வருமே,
பள்ளி மதரசாவில் ஒரு பள்ளி வந்துச்சுன்னா பறந்து போயிடுவாங்க. கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு பள்ளி வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக ஆளை காங்காது. பிள்ளைகள பார்த்துருக்கீங்களா? பேசுங்க. நடுவர்களே, எனக்கு முன்னாடி பேச சகோதரி சொன்னிச்சு, அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது மழையில் நனைஞ்சிருவாங்களாம். வீட்டுக்கு வந்தோடனே தாய்மார்கள் தான் இப்போ என்னமோ ஒரு பேர் சொன்னி, என்ன பேர் இந்த பிள்ளைக்கு? எதிரணிக்காரங்க நனைஞ்சிருவாங்களாம். அவங்க தோத்தி விட தாய்மார்கள் தான் சொன்னாங்க. நடுவர்களே, நான் அவனு கேட்கேன், தாய்மார்கள் தோட்டத்தை விட பக்கத்து நன்னியை வந்து தோத்தி விட முடியும்? என்னப்பா? தாய்மார்கள் தோத்தி விட பக்கத்து நன்னி. அட திரும்ப சொல்லு ராஜா. தாய்மார்கள் தோத்திட பக்கத்தில் நன்னியை வந்து தோத்தி விட முடியும்? சரியான. நடுவர்களே, அவங்க ஸ்கூல்லேருந்து நடந்துறதே ஒரு பொய். அதுக்கு மேலே ஆட்டோவில் வரைஞ்சது பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய பொய். நடுவர்களே, அவங்க எங்கே நடந்து வராங்க மழையில் நனையதுக்கு? காலங்காத்தால் ஆட்டோவில் ஏறி உட்கார்றது, ஸ்கூலுக்கு போகிறது ஆட்டோவில், திருப்பி வர்றது திருப்பி ஆட்டோவிலே சொகுசாக வர வேண்டியது. அது மட்டும் நடுவர்களே, அந்த ஆட்டோக்கு ஃபீஸ் கொடுக்குறது யாரு? தந்தைமார்கள் தான், ஆண்கள் தானே. அடிச்சு நொறுக்குடா. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், தகப்ப இல்லாம உனக்கு ஆட்டோ கிடையாதுன்னு. தகப்ப இல்லாம ஆட்டோ கிடையாது. மொபைல நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, ஆட்டோ இல்லை, நாங்க இல்லாட்ட. பேசு. நடுவர்களே, எல்லாரும் காலைல போட்டிருக்கீங்களா செப்பல்? அது யார் கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? யாருப்பா? ஆண்கள் தான். பிடிச்சிட்டான், புளியங்கோப்ப பிடிச்சிட்டான். எது கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? ரோட்டில் போயில கல்லோ முள்ளோ காலில் குத்திரக்கூடாதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சான். ஆனால் அந்த பெண்கள் என்ன செய்தாங்க? ஃபேஷன் தான் பேர். ஃபேஷன் தான் பேர். என்ன செய்தாங்கன்னா, ஹீல் செப்பல், அந்த செப்பல், இந்த செப்பல்ன்ட்டு அது 300 நாளைக்கு போடுறது நடுவர். 2000 3000 சொல்லி அத்தமரில் துட்டில் கறியாக்குதாங்க. போடு, ஒரே போடு போட்டான். நம்ம அடுத்து யாருக்கும் அந்த செருப்பு கிடையாதுங்க, அப்படிதானே? ரைட்டு, பேசுங்க. நடுவர்களே, அல்லாஹ் தான் 1,24,000 நபிமார்களையும் படித்தான். அவங்கள ஆண்களை தானே அனுப்பியிருக்கான். ஏதோ ஒரு நபியை பெண்ணை அனுப்பியிருக்கானா? இல்லப்பா, நீ சொல்லு. ரைட்டு தான். சொல்ல முடியுமா? நடுவர்களே, என் எதிரணிக்காரங்க சொன்னாங்க, கபூஸ்தானில் போய் எப்போ பார்த்தாலும் நாங்கள் கபடி கபடின்னு விளாடுதோன்னு சொன்னாங்க. நாங்கள் கபடி விளாடுதாமா செய்தோம். ஆனால் எதுக்கு கபடி விளாடுதோம்? லாபக்கெல்லாம் எதுக்கு ட்ரைனிங் எடுக்கும்? மேட்ச்சில் போய் கப் அடித்து எங்கள் வீட்டுக்கு பெருமை சேர்க்க தான். நடுவர்களே, நாங்க அங்கதான் மதரசால தான் கப்பு வாங்கல. எங்க கப்பு வாங்க போறோம்? கபடி விளாண்டு. அட எங்க கப்பு வாங்குதோம்? கபடி விளாண்டு. கபடி விளாண்டு. கபடி விளையாண்டா நாங்க கப்பு வாங்கி காமிக்கணும். சொல்லுப்பா. நடுவர்களே, கபடி நாங்கள் விளாட்டு கப்பு அடித்தோம். அது எங்களுக்கு மட்டுமா பெருமை? எங்கள் வீட்டுக்கு பெருமை, ஏன்னா இந்த மகளாக்கு பெருமை. அது மட்டுமா நடுவர்களே, என் எதிரணிக்காரங்க கூட அவங்க ஸ்கூலில் போய் சொல்லுவாங்க, என் ஊருக்காரங்க கபடி விளாண்டு கப்பு அடிச்சுட்டாங்க. அவங்களுக்கும் பெருமை தானே. 3 பேருமே நாளைக்கு போய் சொல்லிடுவாங்க, நீங்க சட்டையை போட்டிருக்கத. நாளைக்கு ஸ்கூல் லீவ்ல. அழகா இருக்கு, சொல்லுங்க. நடுவர்களே, அவங்க சொன்னாங்க நாங்கள் கபடி மட்டும்தான் விளாடுதோன்னு. நடுவர்களே, நாங்கள் கபடி மட்டும் விளாடுறதில்லை, குழி தோண்ட தான் செய்வோம். அதுக்கு நாங்கள் என்ன தாண்டவமாக அடிச்சு கூட முடியும்? குழி தோண்டதாம்மா வந்து பார்த்துட்டு போங்கன்னு. நடுவர்களே, அவங்களுக்காண்டி வேணா மைக்கில் சொல்லி விடுதோம், குழி தோண்டதாம்மா வந்து பார்த்துட்டு போங்கன்னு. கபூராப்பா, எந்த குழி? கபூர் தோண்டுதானே. முக்கியமான செய்தி, அவர் சொன்ன பதில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உண்மை. கபூர் தோண்டுவது ஆண்களை தவிர்த்து விட்டு பெண்ணால் தோண்ட முடியாது. நல்ல ஒரு செய்தி. ஏன் கேட்டால், குழி தோண்டினால் இத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதாக இருக்கட்டும், அதற்கு கஃன் செய்வதாக இருக்கட்டும், அந்த சந்தூக்கை தூக்கிட்டு போவதாக இருக்கட்டும், அற்புதமான செய்தி நீங்கள் சொல்லி இருக்கீங்க. பேசுங்கள். நடுவர்களே, அவங்க சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் அந்த பிரசவளித்தாங்க தாய்மார்கள் தான், அவங்க கூட இருந்து சேவை செய்து பெண்கள் தான் சொன்னாங்க. நடுவர்களே, அந்த தாயை முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது யாரு? ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரோ, ஒரு கார் டிரைவரோ, இல்லை ஆட்டோ டிரைவரோ, அது யாராக இருக்கா? ஒரு ஆணாக தானே இருக்காங்க. அது மட்டும் இல்லை நடுவர்களே, அவங்க சொன்னாங்க தாய்மார்கள் தான் சமைச்சு போடுதாங்க, அவ்வளோ வேணாம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. இப்போ எந்த வீட்டில் நடுவர்களே சமைச்சு போடுதாங்க? டேடி லிட்டில் பிரின்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு தோசை திருப்பதுன்னா தோசைகளே திருப்பது, தோசை திருப்பதுன்னா தோசைகளே திருப்பது. யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ஆரஞ்சில் அல்வா கிண்டே மாம்பழத்தில் ரசம் வைக்கன்னு சொல்லி கொடுத்து கொடுமைப்படுதாங்க நடுவர்களே.
அற்புதம். ம் ம் நடுவர்களே இப்படி ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துருக்காங்க. ஒய்ஃப் என்ன செஞ்சிருக்கா, ரசத்தை வச்சு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கா. அட எங்க ஃபேஸ்புக்கில் ரசத்தை அதுக்கு ஒரு 1000 லைக் விழுந்திருக்கு. உடனே புருஷன் போய் கேட்கா, 1000 லைக் விழுந்திருக்கு, நீங்கள் மட்டும் ஏன் போடலாம் கேட்கா. புருஷன் சொல்லியிருக்கான், அவங்க 1000 பேர் அந்த ரச படத்தில் பார்த்தவங்க தான், நான் தானே சாப்பிட்டேன், எனக்கு தான் 3 நாளாக பிச்சுட்டு போன தெரியும் அப்படின்னு. நடுவரே அது மட்டும் இல்லை, சொல்லுங்க நடுவரே அது மட்டும் இல்லை, அதுவும் வாரத்துக்கு 3 நாள் தான் அப்படி சமைச்சு போடுறாங்க யூடியூப் பார்த்துக்கிட்டு. மற்ற நாளில் என்ன செய்தாங்க, ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வேண்டியது, அப்படி இல்லைன்னா ரொட்டி திங்க வேண்டியது. இப்போ கூட பாருங்கள், இவ்வளோ பேர் பட்டிமன்றத்துக்கு கவனிக்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் சமைக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அஸ்து ரொட்டி கொடுத்துருக்காங்க. அசரத்து ரொட்டி கொடுத்தாரு. உண்மைதான்ப்பா, யாரோட கரெக்டாக சொல்லிட்டார். நடுவர் இதெல்லாம் யாரோட சேவை, ஆண்களோட சேவை தானே. நடுவர்களே, சென்னையில் மழை பெஞ்சு அடிக்கடி வெள்ளம் வரும். அப்போ ஒரு வாட்டி வெள்ளம் வரும்போது ஒரு வீட்டுக்குள்ள தாய் வந்து பிரசவலியாக துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு முஸ்லீமான சகோதரர் படகுல போய் அந்த தாயை காப்பாற்று. கொஞ்சம் மைக்க பக்கத்தில் வச்சு பேசுங்க, நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமா இருக்கு. படகுல போய் அந்த தாயை காப்பாத்தாங்க. காப்பாற்றி ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவங்க குழந்தை பிறக்கிற கூடயே இருக்காங்க. அப்போ அந்த தாய்க்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறகு, அந்த பெண் குழந்தை பிறந்தோடனே அந்த தாய் என்ன செய்தாங்கன்னா அந்த ஆணோட பேரை வைக்காங்க. அந்த ஆணோட பேர் வந்து முகமது யூனுஸ். அந்த பேர் வந்து அந்த பெண் குழந்தைக்கு வைக்காங்க. அது மட்டும் இல்லை நடுவர்களே, அவங்க ஒரு மாற்று மத சகோதரி. அப்படி இருந்தும் அந்த ஆணோட பேர் வைக்காங்கன்னா அப்போ ஆணோட சேவை பற்றி எந்த அளவு அவங்க நெகிழ்ந்து போயிருப்பாங்க. நடுவர்களே, ஆணோட பொது சேவைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க கேளுங்க. இப்போ என் கல்யாணமே எடுத்துக்கிடுவோமே, ஒரு உதாரணம் நடுவர்களே, உதாரணம் அப்ப வீட்லயும் ரெடியா தான் இருக்காங்க. சரி உதாரணம் உதாரணம் சரி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா அப்படியே தீயா வேலை பார்ப்போம். எப்படி தீயா வேலை பார்ப்போம். தீயா பந்தி விளம்புலேருந்து தண்ணி விளம்பு வர எல்லாம் வேலை பார்ப்போம். ஆனால் பெண்கள் எழுத செய்வாங்க, எப்பண்டா பந்தி ஆரம்பிக்குன்னு போய் சாப்பிடலாம் தான் இருப்பாங்க. அது மட்டும் மாட்டவர்களே, நல்ல மூஞ்சி முழுக்க மேக்கப் போட்டுக்கிட்டு அதை ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம். ஐயோ இப்படி போட்டு கழுவி குடிக்கடா. இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறதும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு தான் லைக் ஆடுவார்களே. இவங்களாம் போஸ்டரை பற்றி பேச வந்துட்டாங்க. நடுவர்களே, நீங்களும் ஒரு ஆண் தானே, மனசில் வச்சுட்டு தீர்ப்பு தருமா இருக்கு ஒரு விடைய பெறுகிறேன். வேற எதுவும் சொல்லல, ஆம்பளை தான்டா. அற்புதம். அசிரா ஹலீம் அவரை மாதிரியே பேசிட்டு போயிட்டாரு. ஆளும் வெள்ள பளபளன்னு பேசிட்டு போயிட்டாப்புல. எப்படி பேசிட்டு போயிட்டாப்புல? புத்தாடை பளபளக்க புன்னகை கலகலக்க. அவர் புத்தாடை போட்டிருக்கிறாரு, அவரும் புன்னகையோடு இருக்கிறாரு, அவர் பேச்சும் பக்கபலமா அமைஞ்சிட்டு. இம்மா இந்த வாங்கு வாங்கிட்டாப்புல உங்களை. எந்த வாங்கு? சும்மா அதிருதலாம் போட்டு வெடியை போட்டு தாக்கு இந்த தாக்கு, சும்மா கொஞ்ச நெஞ்ச தாக்கு இல்லை. அற்புதமாக பேசினார். ஹலீம் இருக்கிறார, அற்புதமாக பேசினார். ஒவ்வொரு பேச்சுக்களும் உண்மை. இப்போ அசரத்து கொடுத்தார, ரொட்டி கொடுத்துட்டார் அசரத்து. அதுவும் யார் தான்? இங்கேயும் ஆம்பளை தான் இருக்கிறாரு. சேரப்போ தீக்கு போடுறதுல இருந்து எல்லா செய்திகளும் யார் தான்? ஆம்பளை தான். முகமது யூனுஸ் ஒரு செய்தி, உண்மையிலே அது உண்மையான வரலாறு தான். இந்த நடிகர் பாலான்னு ஒரு ஆள் தெரியுங்களா? நடிகர் பாலா ஒண்ணுமே இல்லை என்றாலும் கூட அவரிடத்தில் இருந்த 4 லட்சம் ரூபாயை சீட்டு கொண்டு உண்டான ரூபாவை எல்லா பக்கம் 1000 ரூபாய் கொடுத்தார். ஆண்கள் தான் முதன்மையானவர்கள். சமூகம் சேவை தொண்டு செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர் ஆண்தான் என்று ஹலீம் அவர்கள் அற்புதமாக பேசினார். உண்மையிலே அவருக்கு எப்படி சொல்ல, அட தம்பி, சிங்கம் சிங்களாத்த வரும், நாங்க கம்மியான கூட்டம் தான். அவன் எப்படி சொல்லாப்புல தெரியுமா? நாங்க கம்மியான கூட்டம் தான், ஆனா நாங்க தான் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. இருந்தாலும் அசீரா அங்கிருந்து இப்பவுமே சொல்லாப்புல, அடா பொசலத்து போய் அலைதான்வ. என்ன அலைதாங்க? 2 பேரும் பொசலத்து போய் அலைதான்வ. வச்சுக்கிறதேன்
இப்போ நான் மேடைக்கு வரேன், மைக்கை பிடிக்கேன், 2 பையங்களை கிளிகளின்னு கிளிக்கேன். எப்படி கிளிக்கிறாங்க? எப்படி கிளிக்க போறாப்புல? கிளிகளின்னு. சரின்ட்டாப்புல. வாமா, இப்போ சமூக சேவை தொண்டு செய்வது பெண்களே அப்படின்னு பேச வராப்புல. பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை அமைத்ததில் ஆணையும் பெண்ணையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கின்ற படைத்தவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். சலாத்தும் சலாமும் சர்வலோகர் சர்தார் சமாதான சக்கரவர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் யாவரின் மீதும் உண்டாவதாக என கூறி என வாதத்தை துவக்க செய்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சேவை புரிவதிலும் தொண்டு செய்வதிலும் பெரிதும் ஆர்வமுள்ளார்கள் ஆண்களாகிய நாங்கள் தான் சொல்லி அவங்களுக்கு சான்றாக எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்கிறதுக்காக எல்லாம் உண்மையாகிட முடியாது நடுவர் அவர்களே. இன்னொரு செய்தி சொன்னாங்க, தெருவில் கிடக்கக்கூடிய எலி பெருச்சாலியெல்லாம் நாங்கள் தான் க்ளீன் பண்ணுதோன்னாங்க. அவங்க அதை தூக்கிட்டு தான் போவாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு சொன்னாங்களா? இப்போ நான் சொல்லதையும் கேளுங்க. அவங்க தூக்கிட்டு போவாங்க, மற்ற பேர் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லையப்பா அந்த பையன் நல்ல வேலை செய்தானே அப்படின்பாங்க. இவங்க தூக்கிட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அது குடல் தனியா கிட்னி தனியான்னு பார்த்து என்னம்மா இப்படி சொல்லுத? உண்மையான நடுவர்களை சொன்னேன். பேசுங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது சேவை செய்தாங்களாம். அது மட்டுமா நடுவர்களே, பெண்களுக்கு பிரசவ வலி வந்தால் நாங்கள் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோன்னுங்க. கார்லேயோ ஆம்புலன்ஸ்லையோ சும்மா வாசிக்கா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு துட்டு தானே வாங்குதாங்க. இது எப்படி சேவையாக முடியும்? நடுவர் அவர்களே, இன்னொரு செய்தி சொன்னாங்க, ஆரஞ்சு பழத்தில் அல்வாவும் பலாப்பழத்தில் ரசமும் வைக்கோமா. மற்ற பேர்லாம் வீட்டில் வேலையே செய்ய மாட்டுக்கோம், மற்ற நேரம் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுதோம். என்ன செய்ய, உங்களுக்கெல்லாம் கொட்டி கொட்டி போட்டு எங்களால் கை வலிக்கி, அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுதோம். அதையும் திங்க விடுதாங்களா, பிடிங்கி கொண்ட அப்படின்னு தின்றுது. அப்போ எப்படி எங்களுக்கு வயிறு நிறையும்? ஏம்மா அப்படியா? என்னையும் சேர்த்தாம சொல்லல, நாங்களாம் அப்படி. சரி சொல்லுமா. ஆண்கள் என்ன சேவை செய்தாலும் அதில் சுயநலமும் விளம்பரமும் அவங்களோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது யாராலையும் மறுக்க முடியாது. 4 பேருக்கு இரத்த தானத்தை கொடுத்துட்டு எல்லாம் 40 பத்திரிக்கையில் போட்டு விளம்பரம் படுத்துவாங்க. அது மட்டுமா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு கண்ட களியெல்லாம் போட்டு பெருமடிச்சுக்கிடுவாங்க. தன்னைத்தானே பெருமடிக்கவங்க வந்து பேச வந்துட்டாங்க. நபி சொல்லியிருக்காங்க, நம்ம யாருக்கு எந்த சேவை செய்தாலுமே இல்லை யாருக்கா நம்ம ஏதாவது சதக்கா ஏதாவது தெரியாமல் கொடுக்கணும். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து ஆண்கள் என்ன அப்படியா செய்தாங்க? வலது கை கொடுத்தா ஊரு ஃபுல்லாலாம் தன்றாடிக்காங்க. இன்னும் எத்தனை பேர்த்த என்னென்னலாம் சொல்லி புழுதியை கிளப்பி வச்சுருக்காங்களோ தெரிலையே. எம்மா கடைசியில் இப்படி கழுவி குடிக்கம்மா 2 பேரையும். அவங்க கழுவி குடிச்சாங்கல்ல, அப்போ நானும் கழுவி தான் குடிப்பேன். பேசுமா. இப்போ கூட சென்னையில் பயங்கரமாக புயல் அடிச்சிச்சு. அதில் கூட ஆண்களாகிய நாங்கள் தான் சேவை செஞ்சோன்னு சொன்னாங்க. ஒழுங்காக கண்ணை வச்சு பார்த்து படித்தா தெரியும் அதில் யார் சேவை செஞ்சுருக்கான்னு. அவருக்கு தெரில, அவருடைய அறியாமை போக்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு. ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொருள் கொடுத்தது யார்? பெண்களாகிய நாங்கள் தானே. திரட்டினது வேணால் அவங்கள இருக்க சொல்லுங்கள். அது கொடுக்கக்கூடிய மனசு யாருக்கு வந்துச்சு? பெண்களாகிய எங்களுக்கு தானே வந்துச்சு. ஆண்களாகிய இவங்களுக்கா வந்துச்சு? செங்கோட்டையிலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு வண்டி போச்சு நடுவர்களே, அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஆமாம்மா, ஆமாம். அந்த வண்டியில் இருக்கக்கூடிய மொத்த பொருட்களையும் கொடுத்தது யாரு? பெண்களாகிய நாங்கள் தானே. துணிமணி, சேலை, வீட்டு உபயோக பொருட்கள், பாட்டில், பாய். சேலையெல்லாம் சொல்லுத, எங்கள் சட்டையெல்லாம் கொடுத்தோம்லாமா, அதையும் சொல்லுமா. அதில் நாங்கள் தானே நடுவர்களை நிறையா கொடுத்துருக்கோம். அப்படியா? ஆமாம். இதெல்லாம் கொடுத்தது யார் நடுவர்களே? பெண்களாகிய நாங்கள் தானே. என்னமோ இவங்க கொடுத்த மாதிரியே பேசுவாங்க. அது மட்டுமா நடுவர்களே, மலேசியாவில் வாழ்ந்திருக்கும் ஒரு தமிழ் பெண்மணி சேவை நோக்கத்தோடு பல லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சிருக்காங்க.
ஒரு பைசா கேட்டாலே தரமாட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன சேவை செஞ்சுருக்காங்களோ. நடுவர் அவர்களே, இதெல்லாம் எனக்கு எதிரொலி சகோதரருக்கு ஒன்றும் புரியாது. அவங்களுக்கெல்லாம் புரிததுக்காக நம்ம எல்லாரும் அல்லாஹ்கிட்ட துவா செய்வோம். நடுவர் அவர்களே, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். வாசல் அவருக்கு என்ன விஷயம் சொல்லுமா, கேட்டுக்கிறதேன். வாசல் வரக்கூடிய பிச்சைக்கான எப்படி பிச்சை கேட்பான் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? நல்லா தெரியும். அவன் பிச்சை கேட்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, சேவை புரிவதும் தொண்டு செய்வதிலும் பெரிதும் ஆர்வமுள்ளார்கள் பெண்கள் தானே. அதான் எம்மா இப்போ எங்களெல்லாம் என்னன்னு சொல்லுத முசாரி சொல்லையம்மா. நடுவர் அவர்கள் பிச்சை கேட்கும் போது எப்படி பிச்சை கேட்பேன் நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்களா? கவனிக்கம்மா, சொல்லுமா சொல்லுமா. சரி நடுவர் அவர்கள், நானே சொல்லுதேன். அவன் பிச்சை கேட்கும் போது அம்மா தாயே ஏதாவது இருந்தா போடுமா போடுமா. அம்மா அம்மா நல்லா இருக்குமா. இந்த குரல் எங்கேயோ கேட்க மாதிரி இருக்கு. பேசுங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பெண்களாகிய நாங்க தான் சேவை செய்வோன்னு. எங்கேயாவது இல்லை எந்த ஊர்லயாவது அப்படி கேட்டிருக்காங்களா? கிடையாது. எங்கேயாவது ஐயா ஏதாவது இருந்தா கொடுங்கயான்னு கேட்டிருக்காங்களா? கிடையாது. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் ஒரு பைசா இழக்க மாட்டாங்கன்னு தான் இவங்கள்ட்டலாம் எதுக்கு போய் கேட்கணும்னு கேட்கறது கிடையாது நடுவர்களே. சொல்லுங்க சொல்லுங்க. அது மட்டுமா நடுவர் அவர்களே, நான் இன்னொரு சம்பவம் சொல்றேன், அதை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு நபியோடைய தோழர்கள் 2 பேர் வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்போ நபியோட வீட்டில் நபியோட மாமியை அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லி 2 பேரும் போய் விசாரிக்க போகிறாங்க. அப்போ அழாதீங்க, அவங்க நபியோட மாமியார்னா உம்மு ஹானி. இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, அழாதீங்க, நபியை வந்து அல்லாஹ் அழைச்சிட்டான். மனிதர்கள் இருந்தாலே அவங்களுக்கு எப்போதும் மரணம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சில ஆறுதலை சொல்றாங்க. நபிக்கு அல்லாஹ் கண்டிப்பாக சொர்க்கத்தை தான் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுதாங்க. அதுக்கு உம்மஹானி சொல்லுதாங்க, இல்லை நான் அதுக்கு அழலை அப்படிங்காங்க. அப்போ அது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்காங்க, அப்போ வேற எதுக்கு அழுதிங்கன்னு கேட்காங்க. இல்லை நபி வருது அன்னைக்கும் வஹி வந்துச்சு, இப்போ வஹி வருது நின்றும். இப்போ நான் எப்படி நபி இருக்கிற அன்னைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி நல்லபடியாக வெளியே கொண்டு போயிருப்பாங்க. இப்போ நபி இறந்துட்டாங்க, வஹியும் நின்றும். இப்போ எப்படி நான் யாருக்கும் எனக்கும் எதுவும் சொல்ல தெரியாது அப்படி சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அவங்க அழுகையோடு சொல்கிறாங்க. இதுவே ஒரு சமூக சேவை தான் நடுவர் அவர்களே. அவங்களால செய்ய முடியறதுக்காக அவங்க எவ்வளோ வருத்தத்தோடு அழுது சொல்லுதாங்க பாருங்கள் நடுவர்களே. இதிலே தெரிஞ்சுக்கோங்க நடுவர்களே. எனவே சேவை செய்திடும் தொண்டு செய்திடும் பெரிதும் ஆர்வமுள்ளர் பெண்கள் தான். அது மட்டுமா, குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புகிறோம். எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஆயாங்களை இருப்பாங்க. எந்த ஸ்கூல்லையும் அது ஐயாக்களை வச்சுருக்காங்களா? கிடையாது. நீங்கள் வேணால் செங்கோட்டையில் போய் சத்துணவு இருக்காங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே அஜர்த்து வேலையை விட்டுட்டு கடை வச்சுருக்கேம்மா, ஆயா வேலைக்கெல்லாம் போகலம்மா. பேசு. நீங்கள் அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சுக்கிடுங்களான்னு நடவடிக்கை சொன்னேன். சரி சரி சரி. எங்கேயாவது ஐயாக்களை வச்சுருக்காங்களா? கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு பாசத்தை கொடுத்து அன்பை கொடுத்துலாம் இவங்களெல்லாம் சாப்பாடு விட்ட மாட்டாங்க. எரிஞ்செறிஞ்சு விடுறதுக்கு தான் லாயக்கு. அதுக்கு தான் இவங்களெல்லாம் வைக்காமல் எங்களை மாதிரி பெண்களை ஆயாக்களை வைக்காங்க. அப்படியே இந்த ஐயாக்களை வச்சாலுமே அந்த ஸ்கூல் என்ன உருப்படவா போகுது? கண்டிப்பாக உருப்படா நடுவர்களே. இப்படி போட்டு தாக்குதியம்மா, அவன் அழுதுருவான் போல தெரியுது. பேசு. நடுவர் அவர்களே, லாஸ்ட் ஒரு கதை சொல்லி முடிச்சு. அடா ராஜா அமைதியா இருங்கடா. நடுவர் அவர்களே, லாஸ்ட் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்போதுமே மஸ்ஜித் நபவிக்கு வருவாங்க. அது எப்போதுமே நபியோடைய வழக்கம். அப்போ அங்கே ஒரு பெண்மணி அந்த மஸ்ஜித் நபவியை கூட்டி வேலை பார்ப்பாங்க. அப்போ அந்த நபி வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த பெண்மணி வந்து அப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பெண்மணி வரல. என்ன ஏதுன்னு போய் சஹாபாக்கெல்லாம் விசாரிக்க போகிறாங்க. அந்த பெண்மணி வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு செய்தி வருது. உடனே இந்த பெண்மணிக்கு குளிப்பாட்டி கஃபன் துணி போட்டு அவங்களுக்கு ஜனாசா தொலை வச்சு அவங்கள போய் அடக்கம் பண்ணாங்க.
உடனே நபியும் 2 நாள் பார்க்காங்க. என்னடா இந்த பெண்மணி வரலையே, தினமும் இந்த மஸ்ஜித் நபவியை கூட்ட வருவாங்களே, இன்னைக்கு என்ன வரலன்னு சொல்லி பார்க்காங்க. உடனே சஹாபாக்கள்லாம் கூப்பிட்டு அந்த பெண்மணி ஏன் வரல, இங்கே ஒரு பெண்மணி வேலை பண்ணுவாங்கள்ல, அவங்க ஏன் வரலன்னு கேட்காங்க. அந்த பெண்மணி வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் சொல்லுதாங்க. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி நபி கேட்காங்க. உடனே சஹாபாக்கள் சொல்லுதாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், அந்த பெண்மணி இறந்தது நைட் டயத்தில், நீங்கள் அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, எதுக்கு உங்களை எழுப்பணும், காலையில் சொல்லிக்கலான்னு வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லுதாங்க. சரி, அந்த பெண்மணியும் அடக்கஸ்தானத்தை காமிங்கன்னு சொல்லுதாங்க. இப்போ சஹாபாக்கள்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த பெண்மணியும் அடக்கஸ்தானத்தை காமிக்காங்க. அங்கே நின்று இந்த பெண்மணிக்காக 2 ரக்காய் தொழுது ஜனாசா தொலை வச்சு அந்த பெண்மணிக்காக நிறைய துவா செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த பெண்மணி ஒன்றும் அரசியல் பதவியில் உள்ளவா கிடையாது. அந்த பெண்மணி ஒன்றும் மகாராஷ்டிராவில் உள்ள பெரிய அதிபதி கிடையாது, மன்னர் வீட்டு மகா கிடையாது. ஒரு சாதாரண மஸ்ஜித் நபவியை கூட்டக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கான்னு இதிலே பாருங்க நடுவர்களே. இதுவே ஒரு சமூக சேவை தான் நடுவர்களே. அப்போ அந்த பெண்மணிக்கு என்னது, கண்டிப்பாக சொர்க்கம்தான். கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, நாம் சேவை செய்திடும் தொண்டு சேவையிலும் பெரிதும் ஆர்வமுள்ளார்கள். பெண்களே பெண்களே என கூறி என வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆளு சும்மா தெறிக்க விட்டுட்டாப்புல. எப்படி விட்டுருக்காப்புல? அட சொல்லுங்க, எப்படி விட்டுருக்காப்புல? தெறிக்க விட்டுருக்காப்புல. அது கடையில் சொல்ல ஒரு சம்பவம் சொன்னாப்புல, அத்தனையும் நொறுங்கி போய்விட்டது. யார் சொன்னது? ஹலீம் சொன்ன எல்லா செய்திகளுக்கும் கடைசியாக ஒரு செய்தி சொன்னாப்புலையே. என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை சுத்தம் செய்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னார்கள். பள்ளிவாசலுக்கு சேவை செய்தவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு அசீரா அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள். 2 பேரும் பேசிட்டு போனதை வந்து ஒரே அடியை ஒட்ட அடி நெத்தியில் அடிச்சு மண்டையில் ஒரே அடி அடிச்சு அனுப்பிச்சாப்புல, மல்லாக்க படுக்க போட்டாப்புல. இப்போ அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், வாரேன் வந்து பார்க்குறேன், வரும் ஆனால் வராதுன்னு இல்லை, வாரேன் வந்து நான் என்ன செய்கிறேன் பாருங்க. 2 பேரையும் அசீராவை நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனால் ஆண்கள் தான் சமூக சேவை தொண்டு செய்வதில் பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் என்று பேசுவதற்கு ஆசிரியர்கள் இப்பொழுது வருகிறார்கள். வாருங்க. நீ வரும்போதே ஏதோ படத்தில் வந்த மாதிரிலாம் இருக்குப்பா. ஏ தம்பி, உனக்கு ரசிகர் ஓவரோ? ஆமா. அதுக்கு ஏன்ப ரொம்ப அப்புறாணியா சொல்லுத? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவில்லா அன்பும் நிகரில்லா கிருபையும் நித்தம் நித்தம் தருகின்ற நிலையான இறைவனுக்கு நிகரில்லா புகழ் அனைத்தும் நிலைத்திருக்கட்டும். சலாத்தும் சலாமும் சரித்திர நாயகர் சன்மார்க்க சந்திரன் முக்காலத்தின் முன்னோடி முத்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் உலகத்து மாந்தர்கள் மீதும் உண்டாவதாக என துவா செய்தவனாக என் வாதத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். கண்ணிய மிக்க நடுவர் அவர்களே, இங்கே வந்திருக்கும் நல்லவங்களே, எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்ல கருத்தை ஆதாரமாக்கி ஏதோ எங்கள் கருத்தை சேதாரமாக்கிக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை நடுவர் அவர்களே. அப்படியாப்பா? சொல்லுப்பா பார்ப்போம். பூதாகரமான ஆதாரங்கள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க நான் பரப்பிட்டு வந்திருக்கேன்னு அவங்கள பார்த்து சொல்லிக்கிறேன். புட்டுண்டா எந்த புட்டு? சொல்லுப்பா. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி அருமையான வாதங்களில் பேசப்போது அதில் கொஞ்சம் நக்கல் கலந்த வார்த்தையும் சேர்த்து பேசினாங்க. என்னப்பா வார்த்தை? நிறைய பேசினாங்க. இது பெண்களுக்கே உண்டான குணம்தான், அதனால பெரிய ஆச்சரியமே இல்லை நடுவர் அவர்களே. அடா இப்படி போட்டு சொல்லிட்டேப்பா ஒரே தெரியா. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி சொன்னாங்க சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க பெண்கள் தான், அதனால தான் வாசல்லேருந்து பிச்சை கேட்கும் சகோதரர்கள் கூட அம்மானு கூப்பிடுதாங்க. அது அப்படி இல்லை, கேளுங்க தெளிவாக சொல்லுதேன். சொல்லுப்பா. அதுக்கு தான் என்ன சொல்லு நான் பார்க்க போகிறேன். நானும் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த பிள்ளையை போட்டு வாங்க வாங்க வாங்க. சொல்லுப்பா. வாசல்லேருந்து பிச்சை கேட்கும் சகோதரருக்கு தெரியும் இங்குள்ள ஆண் தன்னை போல நபருக்கு தானமாக கொடுக்க வெளியே சம்பாதிக்க போயிருப்பாரு, அதனால தான் உடனே கூப்பிடுறே அடி. நீ அசீரா நெத்தியில் அடிச்சுட்டு போனா போல. ஆனா
ஆசில் வந்து உச்சி மண்டையில ஒரு கொட்டு. சொல்லுதான். நடுவர் அவர்களே, அதான் அம்மானு அவங்கள கூப்பிடுதாங்க. ஏய் எப்பா ராஜா. நடுவர் அவர்களே, அதான் அம்மானு அவங்கள கூப்பிடுதாங்க, இல்லாட்டியா அவங்கள கூப்பிட போறாங்க. நடுவர் அவர்களே, நான் கூட பதில் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன், தெரிஞ்சிட்டுப்பா. நடுவர் அவர்களே, இதுல ஆண்களோட பொதுநல சேவையும் கலந்துருக்கு. எப்படி தெரியுமா? சொல்லுப்பா. நடுவர் அவர்களே, ஒரு ஆண் சம்பாதிக்கும் பணத்துல ஒரு பகுதியை தன் வீட்டில் உள்ள தாயிடமோ அல்லது மனைவிட்டையோ கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தன்னையும் தன் வீட்டையும் நம்பி வரும் நபர்களுக்கு தானமாக கொடுங்க, அதுவும் உங்க கையால கொடுத்து நன்மையை சம்பாதிங்கன்னு பொதுநலமா எண்ணி பெண்கள் கையில பணத்தை கொடுக்காங்க. ஆனா இந்த பெண்கள் என்ன செய்தாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த பணத்தை பிச்சைக்காரங்கள்ட்ட கொடுக்க போறதே கிடையாது. என்னைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, பெருமை பேச மட்டும் வந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, அவங்க எத்தனை வீட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம். எப்போல்லாம் பிச்சைக்காரங்க வந்து கேட்காங்களோ அப்போல்லாம் சில்லற இல்லை, வேற வீட்டுக்கு போங்க, சில்லற இல்லை, அடுத்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல வேண்டிய நடுவர் அவர்களே. இல்லாட்டி வீட்டை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது. இவங்க பொது சேவை செய்தோன்னு சொல்ல வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. என்னம்மா இப்படி போட்டு தாக்குதான், நீ சொல்லுமா. நடுவர் அவர்களே, இப்போ பிச்சைக்காரங்க கூட டிஜிட்டல் இந்தியாவுக்கு மாறிட்டாங்க. அவங்க கூட இப்போ கையில் மிஷின் வச்சுக்கிட்டு சுற்றுதாங்க நடுவர் அவர்களே. இது அவங்க கதையா இருக்க. அவங்க இப்போ கார்டு கூட வாங்கிடுதாங்க. இவங்கள்ட்ட ஒரு கார்டு கூட இல்லை, சில்லறை இல்லைன்னு அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அப்போ இப்போ பேடிஎம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம் நடுவர் அவர்களே. சொல்லுப்பா. நடுவர் அவர்களே, இங்கே இன்னொரு ஹதீஸையும் சேர்த்து சொன்னால் இங்கே இருக்க எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கேன். எல்லாருக்கும் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தினமும் சம்பாதிச்ச பணத்தை அன்னைக்கு நைட்டே தானம் செஞ்சுட்டு தான் தூங்குவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உடம்பு சரியில்லாத போது அவங்க மனைவியார் கொஞ்சம் காசை எடுத்து வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தூக்கமே வரலை. உடனே எஞ்சி கேட்டாங்க, ஆயிஷாவை பார்த்து கேட்டாங்க, ஆயிஷாவே நீங்கள் ஏதாவது காசு எதாவது எடுத்து வச்சிங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஆமாம் நபியே, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு தேவைப்படும்னு எடுத்து வச்சேன்னு சொன்னாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே அந்த காசை எடுத்துட்டு வெளியில் யாராவது அல்லாஹ் அனுப்பிய தோழர் யாராக இருந்தால் போய் தானமாக கொடுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, இந்த நேரத்தில் யார் இருப்பான்னு கேட்டாங்க. அதுக்கு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு. அந்த காசை வெளியில் எடுத்துகிட்டு போன ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒரே ஆச்சரியம். இதுக்கே வெளியில் ஒருத்தர் பசியோடு காத்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு வந்த உடனே கேட்டாங்க, நபியே நம்ம நாளைக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மள்ட்ட இருக்க தானமாக கொடுத்தா அல்லாஹ் நமக்கு நாளைக்கு தருவான்னு. இப்போ புரியுதா நடுவர் அவர்களே? சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் தான்ட்டு. நடுவர் அவர்களே, சமீபத்திய மழையில் பாதிக்கப்பட்டவங்கள காப்பாற்றிய ஆண்களை பற்றி என் அணியை சார்ந்த சகோதரர் சொன்னார். இன்னொரு செய்தியை சொன்னால் இங்கே இருக்க எல்லாருக்கும் நல்லா புரியும்னு நினைக்கேன். சென்னையில் மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தெருவில் தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் தெருவில் உள்ள குப்பையை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு இளைஞர்கள்லாம் வந்தாங்க. இதே பெண்கள்லாம் வந்திருப்பாங்களா? மூக்கை முடிட்டு வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க நடுவர் அவர்களே. அதில் தம்பி ஒரு செய்தி தெரியுமா? அதில் கூட இந்த பெண்களுக்கு அழகு சாதனத்தை கொண்டு படகுல போனாங்க பார்த்தியா? அடா, அப்போ கூட ஒரு பக்கம் வெள்ளம் போய்கிட்டு இருக்குது. இந்த அம்மா வந்து சமூக சேவை எப்படி மேக்கப் போடுறதுக்கு அட பைய தூக்கிட்டு போகுது. நீ சொல்லக்கூடிய கருத்து ஒவ்வொன்றும் ஆண்கள் தான். சொல்லுங்க நடுவர் அவர்களே. அதில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் அந்த வேலையை ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் அந்த வேலையை ஆர்வத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்க போரு ஒரு கொடுந்தேல் கொத்தியவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நம்ம இதயத்தில் எப்போதுமே இருக்கும் நடுவர் அவர்களே. இப்போ முடியுதான் நடுவர் அவர்களே? உயிரை கொடுக்குற அளவுக்கு சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் தான். இந்த மாதிரி சேவையெல்லாம் பெண்கள் செய்தாக சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டில் முடியாதுப்பா. நீ ஓன் சொல்லல தெரியுது. ஆனால் அடுத்து என்ன நடக்க போறோம்னு பார்ப்போம். நடுவர் அவர்களே, பக்கத்து வீட்டில் பழைய குழம்பு கேட்டால் கூட இவங்க கொடுக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. இவங்களாம் உயிரை கொடுக்குற அளவுக்கு சேவை செய்ய போகிறாங்க. நடுவர் அவர்களே, வீட்டுக்காக மட்டும் இல்லை, நாட்டுக்காக சேவை செய்வதிலும் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் தான். சில தினங்களுக்கு முன்னால் நம்ம இந்திய திருநாட்டின் எல்லையை பாதுகாக்க சில வீரர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் 10 வீரர்கள் பனிசர்களை சிக்கி உயிரிழந்தாங்க. இதில் நம்ம தமிழ் சொந்தம் 4 பேர். இந்த மாதிரி சேவையெல்லாம் பெண்கள் செய்ததாக சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாங்கன்னா அதான் இந்த உலகத்திலேயே செக்கில் ஆட்டின நயமான உருட்டு நடுவர் அவர்களே. செக்கில் ஆட்டின நயமான உருட்டு. ஏய், புது
புது புது கவிதையா இருக்கு, புது புது வார்த்தையா இருக்கு. யாரா கண்டுபிடிச்சது? பேசுங்க நடுவர் அவர்களே. பேசுங்க பேசுங்க. டிவியில பிக் பாஸே சீரியலையும் பார்த்துக்கிட்டு வேற எதையும் பார்க்காத இந்த பெண்களுக்கு இந்த ஆண்களுடைய சேவையை பத்தி எங்க தெரியும்? எப்படி தெரியும் நடுவர் அவர்களே உங்களுக்குலாம்? தெரியாதுப்பா. நடுவர் அவர்களே, கேட்டதும் வாரி கொடுக்கும் சேவையெல்லாம் பெண்கள் செய்ததாக சொன்னாங்க. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் தான். தபுக் என்கிற ஒரு போருக்காக நிதியை கேட்டபோது அண்ணலின் நண்பர் அபுபக்கரும் உற்ற தோழரும் உமரும் தன் பங்காக தொகையை கொடுத்தாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமரை பார்த்து கேட்டாங்க, உமரே எவ்வளோ கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் வீட்டில் உள்ள பாதியை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபுபக்கரை பார்த்து கேட்டாங்க, அபுபக்கரே எவ்வளோ கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு அபுபக்கர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நபியே, அல்லாவே ரசூலையும் தவிர என் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ முடிதான் நடுவர் அவர்களே, சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் தானே. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசிய சகோதரி சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் அவங்க மாமி அழுதாங்கன்ட்டு. அவங்க அழ மட்டும்தானே செஞ்சாங்க, அழுதா மட்டும் போதுமா நடுவர் அவர்களே? ஒரு வாட்டியும் வகி அல்லாஹ் இறக்க போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ வலிச்சிருக்கும். எதுக்கு அந்த வலியை தாங்கிட்டு இருந்தாங்க? இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த குரானை கற்க வைக்கணும் தானே. அவர் ஒரு ஆண் தானே நடுவர் அவர்களே. சரியான பதில். நடுவர் அவர்களே, சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் சம்பாதித்தா தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யலான்னு மட்டும்தான் யோசிப்பா. இதே ஒரு ஆண் சம்பாதித்தா தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தன்னை நம்பி இருக்கவங்களுக்கும் தன்னை சார்ந்து இருக்கவங்களுக்கும் என்ன செய்யலான்னு யோசிப்பான். எனவே சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவங்க ஆண்கள் என்று தீர்ப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டு என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அட போதும்பா. ரெண்டு பேரையும் தர தர தரன்னு இழுத்து வச்சு வாங்கிட்டாப்பல. எத்தா ஆசிலு எங்க இருந்து தான் இப்படி பேசுன? எப்படித்தா போட்டு அசீராவை எம்தா இப்படி போட்டு செய்யும் செஞ்சுட்ட. அசிமா போட்டு இப்படி செய்வான்னு தெரியல. அற்புதமாக பேசினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தி, அழகான ஒரு செய்தி சொல்லிவிட்டு போனார். ஐஷா நாயகத்தினுடைய செய்தி அற்புதமாக சொல்லிவிட்டு போனார். சென்னையில் பல செய்திகள், சென்னையில் வெள்ளத்தின் போது நடந்த செய்திகள் அற்புதமாக சொன்னார். உண்மையிலே ஆண்கள் தான் சமூக சேவை தொண்டு ஆற்றுவதில் பெரிதும் ஆண்கள் தான் இருக்கிறார்கள் என்று 3 நபர்களும் முத்தாகி பேசிட்டு போட்டாங்க. இப்போ 2 பெண்கள் பேசினாங்க. நீங்களாம் என்னடா படுவா பசங்களா, நான் வார 3 பேரை ஒன்னு இல்லாம ஆக்குதம்ண்டு இப்பொழுது ஃபௌசான் அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதயத்தில் இருளகற்றி ஈமானின் ஒளியேற்றி இளங்கச் செய்த இறைவனுக்கே இணையில்லா புகழனைத்தும் ஸ்வலாத்தும் சலாமும் இருப்போருக்கும் இல்லாதவருக்கும் நல்லோருக்கும் பொல்லாருக்கும் நாயகமாய் வந்து உதித்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இகமதில் வாழுகின்ற எல்லா உயிரினுக்கும் உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து கடைசி வாதமா என்னோட அணியிலேருந்து நான் பேச வந்திருக்கேன். என்னோட எதிரணி சகோதரர் ஆண்கள் தான் உலகத்தில் சேவை செய்கிறதுக்குனே பிறந்தவங்க மாதிரி மனசில் நினச்சிட்டு பேசுகிறாங்க. ஆனால் சேவை செய்கிறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் ரொம்பவே ஆர்வம் உள்ளவர்கள் பெண்கள் தாங்க கூடிய அடிப்படையான விஷயத்த அவர் மட்டும் இல்லை, அவங்களோட அணியில் உள்ளவங்க யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் உள்ள அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய அந்த டைமில் அவங்க பிரசவ வலியால் துடிக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அவங்கள சுற்றி பெண் மருத்துவர்கள், பெண் செவிலியர்கள்ங்கிற நர்ஸ்னு எல்லாரும் நின்று பிரசவம் பார்க்காங்க. பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க தாய்க்கும் சேய்க்கும் நின்று சேவை செய்கிறது யாரு? எங்களை மாதிரி உள்ள ஒரு பெண் தானே. நான் சவால் விட்டு சொல்கிறேன், இந்த மைக்கை பிடிச்சு பேசின என்னோட எதிரணி சகோதரர் அந்த 3 பேருடைய தாயின் பிரசவ நேரத்துலையும் அந்த தாய்களுக்கெல்லாம் பிரசவம் பார்த்தது யாராக இருக்க முடியும்? ஒரு பெண்ணாக தானே இருக்க முடியும். இதை அவங்களால மறுக்க முடியுமா? ஒரு காலமும் முடியாதுமா, கண்டிப்பாக முடியாது. ஆரம்பத்தில் பேசின என்னுடைய எதிரணி சகோதரர் உத்தமர் உமர் உல்லாஹன் அவங்களுடைய உன்னதமான வாழ்க்கையை பற்றி பேசினாங்க. நான் அதை மறுக்கலை.
ஆனால் அதே உமரல்லாஹனுடைய ஆட்சியில் தான் தன்னுடைய ஆட்சியின் கீழ் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க நல்லபடியாக இருக்காங்களா, அவங்களுக்கு எதுவும் குறை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இரவு நேரத்தில் நகர்வலம் வருவாங்களாம். அப்படி ஒரு நாள் இரவு நேரத்தில் நகர்வலம் வரும்போது ஒரு குடிசையின் வாசலில் ஒரு மனிதர் ரொம்பவே கவலையாக இருந்திருக்காங்க. உமரல்லாஹன் அவங்களும் அந்த மனிதர்கிட்ட போய் என்னாச்சு, நீங்கள் ரொம்பவே சோகமாக இருக்கீங்களே, என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மனிதர் சொன்னாராம், என்னுடைய கவலை இந்த நாட்டை ஆளக்கூடிய உமருக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் அந்த குடிசையின் உள்ளேருந்து ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்டிருக்கு. உமரல்லாஹன் அவங்களும் என்னாச்சு, உள்ளேருந்து ஒரு பெண்ணுடைய குரல் கேட்குதே, அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்லியிருக்காரு, இது என்னுடைய மனைவியின் குரல் தான், என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு, ஆனால் அவங்களுக்கு இந்த டைமில் பிரசவம் பார்க்க கூட இந்த நாட்டில் எந்த பெண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே உமரல்லாஹன் அவங்களும் அந்த மனிதர்கிட்ட கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு வந்தாங்களாம். அவங்களுடைய மனைவியும் இந்த சேவை செய்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வத்தோடு வந்து சேவை செய்தாங்கிறது அற்புதமான செய்திமா, அற்புதமான செய்தி. ஹஸரத் உமருடைய செய்தி. பேசுங்க. ஆக மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே ஒரு பெண்ணுடைய சேவையை பெற்றவனாக தான் இந்த உலகத்துக்கே வாரான். இந்த சான்று ஒன்றே போதுமானதே. இப்போ சேவை செய்கிறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் ரொம்பவே ஆர்வமுள்ளவர்கள் பெண்கள் தான் கூடிய விஷயத்தை இப்போ நிகழ்காலத்துலையும் பார்க்கணுமா? உலகத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் சரி, அங்கே வேலை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க? ஒரு பெண்ணுக்கு தானே. ஏன்னா ஒரு பெண் பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் தான் நோயாளிகள்லாம் நல்லபடியாக ஆகுறாங்க. ஒரு பெண் தன்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டை ரொம்பவே கனிவாகவும் மிருதுவாகவும் அன்பாகவும் கடினமான வார்த்தையை பயன்படுத்தாமையும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு ஆணாக இருந்தால், ஏ பெருசே எழுந்து உட்காரு, ஏ கிளவி நண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வரமா. இங்கே யாரும் கிளவி இல்லை, பார்க்கும்போது தெரியுது. ஐயோ அந்த ஆண் சரி சரி சரி. இந்த காலத்தில் சேலரி அதிகமாக இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் தனக்கு சேலரி அதிகமாக இல்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டே தனக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் தனக்கு கொடுக்கக்கூடிய சில்லறை காசுக்கு கூட சிறப்பாக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்க முடியுது. அத்தனைக்கும் அவங்ககிட்ட உள்ள சேவை மனம்தான் அதிகம் இருக்குது, அதுதான் காரணம்னு சொன்னால் அது பொய்யாவாது. ஒரு பெண் பஸ்ஸில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய ஒரு கையில் தன்னுடைய பச்சிலம் கை குழந்தையையும் இன்னொரு கையில் பயண சாமான்களையும் வச்சுட்டு படிக்கட்டு ஓரத்தில் நின்றுக்கிட்டு பயணம் செஞ்சுட்டு வராங்க. முறுக்கேறிய இளைஞன் கூட முன் சீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான், ஆனால் அவங்க இடம் தரதுக்கு மறுக்கிறாங்க. அதே இடத்துல ஒரு பெண்ணாக இருந்தால், அம்மா அந்த ஜாமான்களை கொடுங்க, இல்லைனா அம்மா அந்த குழந்தையாவது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இதுதான் ஒரு பெண்ணுடைய குணம். இதெல்லாம் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். என்னமோ எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னார், இயற்கை பேரிடர் காலத்துலலாம் ரோட்டில் உள்ள குப்பையெல்லாம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த டைமில் ஒரு பெண் கிராஸ் பண்ணி போனால் கூட சீன்னு சொல்லிட்டு மூக்க மூடிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களே. சரி, வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் அவங்க போட்ட குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறது யார்? டெய்லி நாங்கள் தானே க்ளீன் பண்ணுறோம். ஆமாம்மா. அவங்க சாப்பிட்ட எச்சு பாத்திரத்தை கூட எடுத்துகிட்டு பேஷனில் போய் போட மாட்டாங்க இவங்க. அதையும் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போய் போடணும். அதுவும் அவங்க சாப்பிட்டா எச்சு பாத்திரத்தை கழுவுறதும் நாங்கள் தான். பாத்திரம் கழுவுறதுலேருந்து பாத்ரூம் கழுவுற வரைக்கும் டெய்லி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்க்குறது யாரு? வீட்டில் உள்ள பெண் தானே. நடுவர்களே நீங்கள் சொல்லுங்க, உங்கள் வீட்டில் என்ன நீங்களா கழுவீங்க? இல்லைம்மா, கடைசியில் எண்ணி அங்கே விட்டுட்டியம்மா. சொல்லுமா. பாய்ஸ்லாம் குளிச்சுட்டு வருவாங்க, தன்னுடைய துண்டை அப்படியே எடுத்து தோற்றின துண்டை அது ஈரமாக இருக்கும், அப்படி தூக்கி சோஃபாலையோ இல்லை கட்டிலையோ தூக்கி வீசிடுறது. மறு தடவை அதை வந்து யூஸ் பண்ணும்போது துண்டைங்கன்னு தேடுறது. அது புழுங்கி நார்மல்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள பெண்ணு தான் அதை எடுத்து காய போடுவாங்க. அவங்க ரெண்டாவது அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் என்ன, அது கட்டிலையோ சோஃபாலையோ அப்படிவா கிடக்கும். வேஷ்டியை அப்படி வெளியே போகும்போது பேண்ட் போடுறதுக்கு வேஷ்டி அப்படி களையிறது, போட்ட வேஷ்டி அப்படியே கீழே கிடக்கும், அப்படியே சுருண்டு ரவுண்டாக இருக்கும். வெளியே போயிட்டு வந்து ரெண்டாவது வேஷ்டி உடுத்தும் போது அந்த ரவுண்டில் அப்படியே நின்றுக்கிறது, அப்படியே எடுத்து மாட்டிக்கிறது, அப்படியே போகிறது. சோம்பேறிங்க இவங்கெல்லாம். இவங்கள போய் என்னம்மா சொன்னேன்? சோம்பேறிங்க. 3 பேருக்கும் கோவம், கடும் கோவம் இருக்கு. சோம்பேறி பயிலுங்க. பைக்கையோ காருக்கையோ கொண்டு வந்து அதே மாதிரி தான் துண்டு வீசுகிற கதை தான், அப்படியே தூக்கி வீசிடுறது. மறுதடவை யூஸ் பண்ணும்போது என் கீயை காணும். யாரை எடுத்து கொடுக்கா? வீட்டில் உள்ள பெண் தானே. இதெல்லாம் எங்கள் வீட்டிலே நிறைய நடந்திருக்கு நடுவர்களே. குறிச்சிக்கிட்டம்மா, நீ சொன்னதெல்லாம் குறிச்சிக்கிட்டேன். என்னமோ அந்த சகோதரர் சொன்னார், வீட்டில் உள்ள பெண்கள்லாம் சமைக்கிறதே சரியில்லை அப்படின்ட்டு. இப்படி தான் ஒரு மனிதர் என்ன பண்ணாராம், டேய் சாப்பாடு கிடைக்காதடா, சத்தமாக சொல்லாத.
வாரத்தில் 4 நாள் வீட்டில் சமையல் இல்லாமல் ஹோட்டலில் பண்ணிக்கிறது, மீதி 3 நாள் வீட்டில் சமைக்கிறேங்கிற பேரில் ஏதாவது கண்டது கழிறது செஞ்சு எங்களை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொன்னாங்களே. இப்படி தான் ஒரு மனிதர் என்ன பண்ணாராம், இன்னைக்கு நம்மளே சமைப்போம், நம்மளே நல்லா சமைச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு போனாங்க. ஃப்ரிட்ஜு டோரை திறந்து மாவு எடுத்தாச்சு, உப்பு போட்டாச்சு, கலக்கியாச்சு, அடுப்பை பற்ற வச்சு கேஸ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லியும் ஊற்றிட்டாங்க. 20 நிமிஷம் கழிச்சு வந்து அந்த இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்தா இட்லி உள்ள இல்லை. எங்கம்மா போச்சு? அதானே நடுவர்களே, இந்த இந்த சில தட்டில் ஆவி போடுறதுக்குன்னு குழியாக இருக்கும்ல, அந்த தட்டில் ஊற்றிருக்காங்க. அதுவும் துணி வைக்காமல் ஊற்றிட்டாங்களாம். அது எல்லாமே குழித்தட்டு வழியாக கீழே போய் இட்லியே இல்லாமல் ஆயிடுச்சு. கடைசியில் இட்லி அந்த பாத்திரத்தை கழுவுனது யாராக இருக்க முடியும்? வீட்டில் உள்ள பெண்ணாக தானே இருக்க முடியும். எங்கள் வீட்டில் ஒரு சேவை செய்கிறேங்கிற பேரில் பெண்ணுக்கு ஒரு வேலைக்கு 2 வேலையாக இழுத்து விடுறது. இதில் எங்கே நடுவர்களே அவங்களுடைய சேவை குணம் இருக்குது? இல்லைம்மா, சொல்லுங்க. இன்னொரு உதாரணம் ஹதீஸா சொல்கிறேன், கேளுங்க நடுவர்களே. கேட்க அன்னை ஹதிஜா அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே இஸ்லாத்துக்காக செலவு செஞ்சாங்க. அவங்க நினச்சிருந்தா அந்த செல்வங்களை வச்சு இன்னும் ஆடம்பரமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். அதை வச்சு இன்னும் தன்கிட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கலாம். அந்த காலத்தில் அவங்கள அந்தளவுக்கு செல்வ சீமாட்டின்னு நினைப்பாங்களாம். ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத செல்வங்களே இல்லை. அப்படிப்பட்ட பணக்காரங்களான அன்னை ஹதிஜா அவங்களே தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே இஸ்லாத்துக்காக செலவு செஞ்சாங்க. இதில் எதுக்கே பாருங்க நடுவர்களே பெண்ணுடைய சேவை குணம். அன்னை தரசா அவங்க எத்தனையோ அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்து தன்னுடைய குழந்தை மாதிரி வளர்த்தாங்க. இந்த நாட்டையே ஆண்ட இந்திரா காந்தி அம்மையார் அவங்க ஒரு பெண் தானே, ஜெயலலிதா அவங்க ஒரு பெண்ணு தானே. இவங்கெல்லாம் இன்னும் மக்களால் பேசப்பட்டு இருக்காங்கன்னா அவங்க செஞ்ச சேவை அப்படி. ஆக நடுவர் அவர்களே நின்று நிதானமாக யோசித்து சேவை செய்கிறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் ரொம்பவே ஆர்வமுள்ளவர்கள் பெண்களே என்று எங்களுக்கு தீர்ப்பை வழங்கிடுமாறு கூறிக்கொண்டு என்னுடைய சலாமை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். நின்று நிதானிச்சு தீர்ப்பு கொடுங்க. நிதானிச்சு தீர்ப்பு கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, அங்கேருந்து என்ன வருதுன்னு தெரியாது. நின்று நிதானிச்சுலாம் தீர்ப்பு கொடுக்கல, சட்டுண்டு தீர்ப்பு கொடுப்போம். ஒரு பொம்பளை அழுதுகிட்டு இருந்தானா. யார் அழுதுகிட்டு இருந்தா? ஒரு பொம்பளை அழுதுகிட்டு இருக்கு. அங்கேருந்து போன தெருவில் ஐஷாவும் ஃபாத்திமாவும் போனாங்களாம். ஏம்மா அழுவுத? அட ஏங்கா ஏன் கொடுமைக்காக? அட ஏங்கா அட சொல்லுங்க, அட ஏங்கா ஏன் கொடுமை கேட்க? என் புருஷன் ஒரு கண்ட்ராக்டர். என் புருஷன் யாரு? கண்ட்ராக்டர். நான் படிக்க போய் நின்றாலும் சரி, படிக்கிற மேலே ஏறினாலும் சரி, என்ன சொல்லாரு? படியில் ஏறாத, படியில் மேலே போ. நான் இவனை கெட்டிட்டு படாது படுதேன். யாரை கெட்டிட்டு? கண்ட்ராக்டரை கெட்டிட்டு படாது பாடுபடுதேன். சாதாரண படல. நான் வாசலில் நின்றாலும் மேலே போங்க. நான் வாசலை இறங்கினாலும் கீழே சீக்கிரம் போங்க. என் வீட்டில் கேட்டீண்டா நான் படியில் வந்து நிற்பேன். என் வீட்டுக்காரர் கண்ட்ராக்டராக இருக்காரு, அனுப்பி வைக்கலாம் பார்ப்பேன். வாசலில் நிற்காத கீழே விழுந்துருவ. எக்கா என் கணவனை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுதேன். ஐசா சொன்னாங்கன்னா அட பொசலத்து போயலை. இது என் வீட்டுக்காரர் இருக்கார மெக்கானிக்கல். நைட்டில் ஒரு நாள் காங்கலை. நான் தேடி பார்த்தேன். அட போலீஸுக்கு போயிடலாம் பார்த்தேன். ஒரு 5-6 மணி இருக்கும். எடா பானர் இடலாம் அப்படின்னா, அட எங்கடா ஆடு பார்த்தேன் காணலை. கட்டில்கால் கீழே கிடக்கான். அட எங்க கிடக்காரு? கட்டிலுக்காய். ஏன்னா மெக்கானிக்கல் எங்க கிடக்கான்? ஸ்பானர் எடு, கட்டில் கலட்டணும், கட்டில் மாட்டணும். என் புருஷனை திருத்த முடியாதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா சொன்னாங்கண்ணா, அட போம்மா, உன் புருஷாதனாவது மெக்கானிக்கு தான், என் புருஷ
இருக்கார வாத்தியார், நான் சோறுல உப்பு இல்லைண்டா என்னை சேர்த்து மேல நிக்க விட்டுருந்தாரு. எங்க நிக்க விட்டுருந்தாரு? எங்க நிக்க விட்டுருந்தாரு? சேருக்கு மேல நிக்க விட்டுருந்தாரு. கொஞ்சம் சோறு சாப்பாடுக்கு லேட் ஆச்சுன்னா குச்சி எடுத்து வந்துருந்தாரு. சாப்பாடுங்க சாப்பாடுங்கண்டு. யாரு? என் புருஷனை கட்டிட்டு நான் இந்த படாது பாடுபடுதேன், பாவி மனுஷனை கட்டிட்டு படாது பாடுபடுதேன். கடைசியில் இன்னொரு அம்மா வந்துச்சு, மைம்பாத்து வந்துச்சு. அட போல பாத்திமா, அட போல பாத்திமா, அட போன ஐசா. என் புருஷன் இருக்கார டிரைவர். என் புருஷன் யாரு? வண்டி ஓட்டுத டிரைவர். நைட் ஆச்சுன்னா நான் பக்கத்தில் படுத்து கிடக்கேன். அவர் கீயர் போடுறதுக்கு பதிலா என் தலைமுடியை பிடிச்சிட்டு அங்கனி போடுறாரு, இங்கனி கிழக்காரு, அங்கனி கிழக்காரு, எங்கனி கிழக்காரு போடுறாரு. 5 கீயரையும் போடுறாரு. அங்கனிக்குங்காரு, இங்கனிக்குங்காரு. இப்படி சொல்லிக்கணும் போல அங்கிருந்து ஹசானா வந்தா. ஏடா 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 மைம்பாத்து, ஏடா பீர்வாத்து, ஏடா பாத்திமா, ஏடா ஐசா, உன் புருஷன்லாம் பரவாயில்லை, என் புருஷன் இருக்கான போலீஸ்கார பைய. என் புருஷன் யாரு? போலீஸ்காரன். ஏதாவது நான் தப்பு செஞ்சுட்டா அடிக்க வந்துருந்தான். அடிக்க வந்தா நான் 100 ரூபாவை காட்டுவேன். எவ்வளோ காட்டுவேன்? 100 ரூபாவை காட்டுவேன். வாங்கி வச்சுட்டு என் புருஷன் அப்படி எங்க உட்காந்துருவாருங்க? கீழே உட்காந்து வருவாரு. எப்படி போனாலும் சரி, கடைசியில் பெண்கள் ஆண்கள் என்னதான் சமூக சேவையோடு செயல்பட்டாலும் பெண்கள் குறை சொல்லாம இருக்க மாட்டாங்க. பெண்கள் குறை சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஒரு செய்தி, அன்னைய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்கள் அழகான முறையில் வைத்து விட்டு சென்றார்கள். அற்புதமான செய்தி. அன்னைய கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கோடீஸ்வரி கதீஜா, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 72 கோடிக்கு சொந்தக்காரி. யாரு? அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய காலடியில் போட்டுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இனி நான் உங்களுக்கு அடிமை. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி 72 கோடி. இன்னைக்கு யாரு உலகத்தில் பணக்காரன்? அம்பானி, அது இந்தியாவில் பில்கேட்ஸ், இப்படிலாம் இருக்கிறாங்க. இவர்கள் இன்னைக்கு 1400 ஆண்டுகளுக்கு பின்னால், ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவில் 72 கோடிக்கு சொந்தக்காரி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால தான் அல்லாஹ்வே சலாம் சொன்னான், மலக்குகள் சலாம் சொன்னார்கள். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இவர்கள் சொன்னார்கள். ஒரு செய்தி சொன்னார்கள், ஆண்களில் நபி கிடையாது, ஆனால் ஆணை பெற்றவர்கள் யார்தான்? அதில் பெண்ணு தான், மாற்று கருத்து கிடையாது. பெண்கள் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா 72 கோடி சொத்தை கீழே போட்டுவிட்டு பெருமானாருடைய காலடியில் போட்டுவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இனி நான் உங்களுக்கு அடிமை. இந்த தீனுக்காக வேண்டி, தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி அத்தனையும் அர்ப்பணம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது, என் அன்புக்குரிய பெண்மணிகளே, என் அன்புக்குரிய தாய்மார்களே, அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், கஃன் செய்வதற்கு ஆடை கிடையாது. 72 கோடி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்த்துவதற்கு போர்வை கிடையாது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்வ சீமாட்டி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமூக சேவையில் செய்வதில் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆண்கள் தரப்பில் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் யார் தான் அதிகமாக சேவை செய்யறா? ஆண்கள் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவர்களுடைய வாதங்கள் படி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா இருக்குகிறார்களே, வஃபாத் ஆகி இருக்கின்றார்கள். வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் காய்ச்சல் எடுக்குகிறது. ஃபாத்திமா நாயகம் இருக்குகிறார்களே, 6 வயது குழந்தை அன்னை ஃபாத்திமா ஓடோடி வருகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். எதற்கு தெரியுமா? தன்னுடைய தாய்க்கு போர்த்ததற்கு போர்வை இல்லை,
தன்னுடைய தாய்க்கு போர்த்ததற்கு போர்வை இல்லை, போர்த்துவதற்கு போர்வையை எங்கே தேடி வருகின்றார்கள்? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், என் தாய் இருக்கிறாரே, என் தாய் இருக்கிறாரே, போர்த்ததற்கு போர்வை இல்லை, காய்ச்சலோ அடித்துக் கொண்டு இருக்குகின்றது, நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் மேலே போர்த்திருக்கக்கூடிய இந்த ஆடையை தாருங்கள், இந்த ஆடையை தாருங்கள், இந்த பொன்னாடையை தாருங்கள், என் தாய்க்கு நான் போர்த்தி விட வேண்டும், என் தாய்க்கு நான் போர்த்தி விட வேண்டும் என்று அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஃபாத்திமா நாயகம் சொல்லுகின்ற பொழுது பெருமானார் துடித்து போய்விட்டார்கள். பெருமானார் துடித்து போய்விட்டார்கள். 72 கோடியும் கீழே காலுக்கு கீழே போட்டுவிட்டு 72 கோடியும் காலுக்கு கீழே போட்டுவிட்டு போர்த்ததற்கு கூட போர்வை இல்லையே, போர்த்ததற்கு கூட போர்வை இல்லையே, துடித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். ஃபாத்திமா, இந்த போர்வையை கொண்டு செல்லுங்கள், ஃபாத்திமா, இந்த போர்வையை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் பின்னால் ஓடுகின்றார்கள். ஃபாத்திமா நாயகம் போர்த்துகின்றார்கள். அன்னை கதீஜா எழுந்து நிற்கின்றார்கள். கதீஜாவால் முடியவில்லை, கதீஜாவால் முடியவில்லை, காய்ச்சல் அடித்துக் கொண்டு இருக்கின்றது, அவர்கள் மரணிக்கப் போகின்றார்கள். அந்த சமயத்தும் கூட அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா எழுந்திருத்தார்கள். எதுக்கு தெரியுமா? பெருமானாருக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, பெருமானாருக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எங்கே அந்திம நேரம், மரணிக்கக்கூடிய நேரம், அன்னை ஃபாத்திமாவிடம் சொல்லுகிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஃபாத்திமா, என்னை தூக்கி பிடிங்கள், உன் தகப்பனார் வருகிறார், உன் தகப்பனார் வருகிறார், அவருக்கு நான் எழுந்திருத்து மரியாதை செய்ய வேண்டும். ஏனங்கள் எல்லாம், பாத்திரங்கள் எல்லாம் இங்கே சுத்தம் இல்லாமல் இருக்குகிறது. என் கணவர் வருவதற்கு முன்னால் ஏனத்தை நான் சுத்தம் செய்ய வேண்டும், என் கணவர் வருவதற்கு முன்னால் நான் உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடியவில்லை. மரணிக்கக்கூடிய நாளில் என் அன்பு நிறைந்த தாய்மார்களே, 72 கோடி, இன்னைக்கு என்ன பெரிய பணக்காரர்கள், இன்னைக்கு என்ன பெரிய பணக்காரர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 72 கோடிக்கு சொந்தக்காரியாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தார்கள் தெரியுமா? பெருமானார் வருகிறார்கள், எல்லாத்தையும் சுத்தம் செய்து விட்டார்கள். ஃபாத்திமாவிடம் சொல்லுகிறார்கள், அம்மா ஃபாத்திமா, உங்க அம்மா மரணித்து விடுவேன், உங்க அம்மா மரணித்து விடுவேன். ஃபாத்திமா கேட்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் சேவகம் செய்ய வேண்டுமா? உங்கள் கணவருக்காக வேண்டி நீங்கள் பாத்திரத்தை சுத்தம் செய்ய வேண்டுமா? உணவு தயாரிக்க வேண்டுமா? மரணிக்கக்கூடிய சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை கதீஜா எழுந்திருத்தார்கள். எழுந்திருத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கணவர் வந்து விட்டார், உன் தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னவுடன் எழுந்திருத்து நிற்கிறார்கள். பெருமானார் ஓடோடி வருகிறார்கள். துடித்து போய்விட்டார்கள். கதீஜாவை பார்த்து, அன்னை கதீஜா, எந்த கதீஜா என்று தெரியுமா? செல்வ சீமாட்டி கதீஜா, போர்த்ததற்கு போர்வை இல்லாமல் இருந்த கதீஜா, கஃன் செய்வதற்கு இருந்த கதீஜா எழுந்திருக்கிறார்கள். என்னமா நிற்கிறாய் என்று கேட்டபொழுது கதீஜா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் சேவகம் செய்வதற்காக வேண்டி இருக்கின்றேன், உங்களுக்கு நான் சேவகம் செய்வதற்காக இருக்கின்றேன். அன்னை கதீஜா சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பாத்திரம் சுத்தம் இல்லாமல் இருந்தால், நான் உங்களுக்கு உணவு வைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் இருக்குகின்ற பொழுது என்னை சொல்லிவிட்டீர்கள், அல்லாஹ் எனக்கு சலாம் சொன்னான், மலக்குகளை எனக்கு சலாம் சொன்னார்கள், ஆனால் உங்களுக்கு சேவகம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குமே. மரணத்தினுடைய நேரத்திலும் சொன்னார்கள் என்றால் பெண்கள் தான் சமூகம் சேவை செய்வதில் பெரிதும் ஆர்வம் கொண்டவர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது என்று தீர்ப்பு கொடுக்கிறேன். பெண்களே 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 என்று குறிப்பு கொடுக்கிறேன். வாய்ப்பளித்த ஹஸரத் அவர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டிமன்றம்ன்றாலே கலகலப்பாக இருக்கும், அதில் எல்லாமே இருக்கும், நகைச்சுவை இருக்கும், ஆக்ரோஷம் இருக்கும், சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும். அடுத்த ஹலீம் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுது. சத்தம் போடக்கூடாது, அவ்வளோதான். பட்டிமன்றம் முடிஞ்சிச்சு, நம்ம சத்தம் வரக்கூடாது. அசீமா, அசீரா, ஃபௌசானா ஆசில் வாங்கியாச்சா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு நமது நிர்வாக பெருமக்கள் வழங்குவார்கள். வாங்க.